Master. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களோட ஃபேமிலிஸோட. லெட்ஸ் வெல்கம் them into the show. இப்போ சூப்பர் எஸ்க்கான அந்த கேள்வி, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் சரியான பதிலா? Real Master செவ்வாய் இரவு 8:30 CST உங்கள் ஜி தமிழ் டிவி மற்றும் தாய் தமிழ்.ஆப்பில் கண்டு மகிழுங்கள். வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். சரி 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 என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ் பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாழி உடுப்பது இரண்டே, உறைவிடம் என்பது ஒன்றே. உழைத்து வாழ்ந்தோம் உழைத்து வாழ்வோம். தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா.
அறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும். ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்துக் கூறும். தொல்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயர் பண்பாடு. ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும் சிந்தாமணியுடனே வளையாமதி புல்தலகேசியோ செம்மொழியான தமிழ் மொழியா தமிழ் மொழியா கம்ப நாட்டாள் வாரும் கவியரசியவை நல்லாலும் எம்மதமும் ஏற்று புகழ்கின்ற எம்மதமும் ஏற்று புகழ்கின்ற எத்தனையோ ஆயிரம் கவிதை நெய்வோர் தரும் தாடை அனைத்து குப்பிக்காக விளங்கும் மொழி செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியா அகமென்றும் புறமென்றும் வாழ்வை அழகாக வகுத்தளித்து ஆதி அந்தமிலாது இருக்கின்ற இனிய மொழி ஓடி வளரும் உயிரான உலக மொழி ஓதி வளரும் உயிரான உலக மொழி நம் மொழி அதுவே செம்மொழியான தமிழ் மொழியா தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியா இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களோட ஃபேமிலிஸோட. லெட்ஸ் வெல்கம் them into the show. இப்போ சூப்பர் ரேஸுக்கான அந்த கேள்வி, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும்
ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் சரியான பதிலா? ரியல் மாஸ்டர் செவ்வாய் இரவு 8:30 CST உங்கள் ஜி தமிழ் டிவி மற்றும் தாய் தமிழ் .ஆப்பில் கண்டு மகிழுங்கள். வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். சரி சரி. சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ் பிரிஸ்கோ டெக்சஸில் இருந்து சரி சரி சிரி சிரி ஸ்டாரிங் RJ விக்டர். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். மோதி விளையாடும் நேரம். உங்கள் தொகுப்பாளர் வில்லியம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் SDP மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் Q. தெரிந்ததை சொல்லுங்கள், தெரியாததை கற்றுக்கொள்ளுங்கள், தமிழ் சொல்லும் அதன் தனிப்பொருளும் திகழட்டும் தரணி எங்கோ. இந்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போட்டியை விறுவிறுப்பாக்கி வேற ஒரு லெவலுக்கு எடுத்து சொல்றதுக்கு 2 அணிகள் வந்திருக்கிறாங்க. 2 பேரையும் அப்படியே கூப்பிட்டுலாம். முதலாவதாக நான் அழைப்பது வெங்கட் மற்றும் பிரியா. வணக்கம். வணக்கம் வெங்கட், வணக்கம் பிரியா. இவர்களுடன் போட்டி போட்டு விளையாடி இந்த சுற்ற இன்னும் விறுவிறுப்பாக்குவதற்கு, இந்த நிகழ்ச்சியை பரபரப்பா கொண்டு செல்வதற்காக இன்னொரு வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டுலாம். இதோ நான் இரண்டாவதாக அழைப்பது செந்தில் மற்றும் பிரவீனா. வணக்கம் 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 செந்தில், வணக்கம் பிரவீனா. அப்படியே அந்த பக்கம் போயிட்டு வந்துடலாம். வெங்கட் சொல்லுங்க. வெங்கட், பிரியா, உங்களை பற்றிய ஒரு அறிமுகம். ஓகே, என் பேர் வெங்கட் சந்திரசேகர். நான் வந்து வேலூர் பக்கத்துல குடியாத்தம்னு ஒரு டவுன். ஸோ அங்கிருந்து வந்திருக்கேன். ஸோ இங்க யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷமா அங்கே இருக்கோம். ஸோ நாங்கள் இந்த குளிர் பிரதேசத்துல இருந்து, இந்த ஒஹாயோ கொலம்பஸ்ல இருந்து வேடந்தாங்கல் பறவை மாதிரி டெக்ஸஸ்க்கு வந்தோம். இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போனதுனால இங்கேயே ஃபுல்லாவே செட்டில் ஆயிட்டோம்.
இது வந்து என்னோட ஒய்ஃப் சிவப்பிரியா. நான் சிவப்பிரியாங்க, பிரியான்னு கூப்பிடுவாங்க. இது ஆதர்ஷ். நான் வந்து சென்னை நேட்டிவ் வந்து சிதம்பரம், பட் அப்பா வந்து ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணனால சென்னையில தான் மோஸ்ட்லி எல்லாமே இருந்தது. இது ஆதர்ஷ், 2 பசங்க, ஆதர்ஷ், இன்னொருத்தன் தேஜஸ். சூப்பர். செந்தில், பிரவீனா, சொல்லுங்க உங்களை பற்றி ஒரு அறிமுகம். வணக்கம், என் பேரு செந்தில். என்னோட சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பரங்கிப்பேட்டை, சிதம்பரம் பக்கத்துல ஒரு பியூட்டிஃபுல் சிட்டி, போட்னவான்னு கூட சொல்லுவாங்க. என்னோட அம்மாவோட சொந்த ஊர் வந்து கும்பகோணம். நாங்க வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு 13 to 14 இயர்ஸ் வந்து ஆகுது. இப்போதைக்கு டாலஸ்ல இருக்கோம். வந்து இது என்னோட மனைவி பிரவீனா, எங்களுக்கு ஒரு பையன் வந்து நிதின். ஓகே, 2 அணியினருடைய அறிமுகம் முடிஞ்சிருச்சு. நம்ம அப்படியே முதல் சுட்டுக்கு போகலாம். பட் அதற்கு முன்பாக இது ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் SDP மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் Q ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களோட ஃபேமிலிஸோட. லெட்ஸ் வெல்கம் them into the show. இப்போ சூப்பர் ஏஸுக்கான அந்த கேள்வி, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் சரியான பதிலா? ரீல் மாஸ்டர் செவ்வாய் இரவு 8:30 CST உங்கள் ஜி தமிழ் டிவி மற்றும் தாய் தமிழ் .ஆப்பில் கண்டு மகிழுங்கள். வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். சரி சரி. சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ் பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி ஸ்டாரிங் RJ விக்டர். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்.
வெல்கம் பேக் டு ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் எஸ்டிபி மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் கியூ. முதல் சுற்று விளையாட 2 அணிகளும் ரெடியா இருக்கிறீங்க. ரெடியா? வெங்கட் மற்றும் செந்தில். ஓகே. முதல் சுற்று விளையாடுறதுக்கு முன்னாடி அணிக்கு பெயர் வைக்கணும். உங்க அணிக்கு என்ன பெயர் வைக்கிறீங்க வெங்கட்? நாங்க எங்க அணியோட பெயர் வந்து சங்கே முழங்கு. சங்கே முழங்கு. ஓகே. பாரதிதாசனுடைய அருமையான ஒரு வரிகள் இல்லையா? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அருமையான ஒரு வரிகள். ஓகே, அப்படியே அந்த பக்கம் வந்துடலாம். செந்தில், உங்கள் அணியின் பெயர்? எங்களோட அணியின் பெயர் வந்து கடல் புறான்னு வச்சிருக்கோம். கடல் புறா. நாவல் எல்லாம் விரும்பி படிப்பீங்களா? இப்ப ரீசெண்டா படிச்ச நாவல் சமீபத்துல ஒரு சோழனாவே மாறிக்கிட்டு வராரு. ஒரு சோழ பரம்பரையில் இன்னொரு ஆளுன்றது மாதிரி கொண்டு வந்திருக்கிறாரு செந்தில். ஓகேங்க. 1967 சாண்டிலியனோட ஒரு நாவல் தான் கடல் புறா. சோழ ராஜ்யத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. சோழ ராஜ்யத்தினுடைய கமாண்டர் இளைய பல்லவன், பின்னாடி தொண்டைமான்னு சொல்லக்கூடிய அருமையான ஒரு இது. 2 அணியினுடைய பேரே சும்மா கலக்கலா இருக்குது. அப்படியே முதல் சுற்றுக்கு போயிடலாமா? கண்டிப்பா. சங்கே முழங்கு, கடல் புறா 2 பேருமே முதல் சுற்றுக்கு ரெடியா இருக்கிறீங்க. முதல் சுற்றினுடைய விதிமுறைகளை இப்ப பாத்துடலாம். முதல் சுற்றில் ஒரு அணிக்கு 4 கேள்விகள் வீதம், மொத்தம் 8 கேள்விகள் முதல் சுற்றுல. ஒவ்வொரு வார்த்தைக்கும் 3 குறிப்புகள். ஒவ்வொரு குறிப்பிற்கும் கால அவகாசம் 10 வினாடிகள். முதல் குறிப்பிற்கு பிறகு சரியான பதில் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். 2வது குறிப்பிற்கு பிறகு சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். 3வது குறிப்பிற்கு பிறகு சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1 மதிப்பெண். எந்த காரணத்தை கொண்டும் இந்த கேள்வி அடுத்த அணிக்கு பாஸ் ஆகி போகாது. நேம், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ் இந்த கேட்டகரியில தான் முதல் சுற்றினுடைய வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும். நீங்க முதல் சுற்ற எந்த அணி துவக்கி வைக்க போறீங்க? பிரவீனா. அந்த வாய்ப்பு கொடுத்துறோம். நாங்க சங்க வந்து 2வது முழங்குறோம். நீங்க பறந்து வந்தாலும் முதல்ல அந்த பறந்து வந்ததற்கு கடல் புறாக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. கடல் புறா ரெடியா இருக்கிறீங்களா? எஸ். ஓகே. 1 to 8 வரை எண்கள். எந்த எண்ணை நீங்க தேர்வு செய்றீங்க? நம்பர் 1. எண் 1 உங்களுக்கான முதல் குறிப்பு இப்பொழுது திரையில். கால்பந்து என்பது சரியான பதிலா? கால்பந்து தவறான பதில். ஒரு குறிப்பிற்கு நீங்க ஒரு யூகம் அல்லது பதில் தான் சொல்ல முடியும். ஓகே. உங்களுக்கான 2வது குறிப்பு இப்பொழுது திரையில். 800. ஸ்பின்னர் 800 இன்னும் வரலாம். தெரியல, கெஸ் பண்ண முடியும். நீங்க அடுத்த குறிப்புக்கு போலாம். ஓகே. உங்களுக்கான 3வது மற்றும் இறுதி குறிப்பு இப்பொழுது திரையில். கிரிக்கெட். முத்தையா முரளிதரன். இறுதி பதிலா எடுத்துக்கவா? முத்தையா முரளிதரன். பிரவீனா உடன்பாடா? இதுல பிரவீனா வேற ஒரு பதில் சொல்றாங்க, நீங்க ஒரு பதில் சொல்றீங்க. 2ல நான் எதை எடுத்துக்கிறேன்? நான் வரல, அவரே சொல்லிட்டோம். ஓகே. விடைய பார்த்து ஷாக் ஆக மாட்டீங்கல்ல? கிரிக்கெட்னு இருக்க போதா? ஓகே, ஏதாவது ஒரு பதில். அவர் முத்தைய முரளிதரன் சொல்றாரு, நான் கிரிக்கெட்னு சொல்றேன். வேணாம், அவர் சொல்றதே இருக்கட்டும். ஓகே, விதி யார விட்டுச்சு பார்க்கலாம். சரியான பதில் என்ன, முத்தையா முரளிதரனா அப்படின்றத திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முத்தையா முரளிதரன் சரியான பதில். அத வந்து சுழல் பந்து, ஸ்பின்னர் உங்களுக்கு தெரியும். 133 டெஸ்ட் போட்டிகளை விளையாடி 800 விக்கெட்டுகளை, டெஸ்ட் விக்கெட்டை வீழ்த்தி இருந்தாரு. சிஎஸ்கேனுடைய முன்னாள் அணியில, நம்ம முன்னாள் சிஎஸ்கே வீரர். சங்கே முழங்கு. ஓகே, எந்த எண்ணை தேர்வு செய்றீங்க? எண் 3. எண் 3 உங்களுக்கான முதல் குறிப்பு இப்பொழுது திரையில். எங்களோட கெஸ்ட் வந்து ஃபீனிக்ஸ் பறவை. ஃபீனிக்ஸ் பறவை. ஃபீனிக்ஸ் என்பது சரியான பதிலா? இல்ல,
பீனிக்ஸ் தவறான பதில். உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். ரைட் பிரதர்ஸ். ரைட் பிரதர்ஸ் என்பது சரியான பதிலா? ரைட் பிரதர்ஸ் தவறான பதில். உங்களுக்கான மூன்றாவது மற்றும் இறுதி வாய்ப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. இது கிங்ஃபிஷர் சார். சந்தேகம் என்கிட்ட கேக்குறீங்களா இல்ல உங்களோட இறுதியான பதில்? ஆன்சர் கிங்ஃபிஷர்ஸ். கிங்ஃபிஷர். கிங்ஃபிஷர். அதுக்கு தமிழ் பேர் என்ன தெரியாது, பட் கிங்ஃபிஷர். கிங்ஃபிஷர் என்பது சரியான பதிலா? மீன்கொத்தி. செந்தில், உங்களுக்கான இந்த சுற்றினுடைய இரண்டாவது கேள்வி. எந்த எண்ண தேர்வு செய்றீங்க? எண் 7 உங்களுக்கான முதல் குறிப்பு திரையில். ராஜா. ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனே நீங்க சொல்லுங்க. ராஜராஜ சோழன். பழைய எபிசோட் எல்லாம் பார்த்துட்டு வந்து பதில் சொல்லிடலாம், கரெக்டா இருக்கும்னு நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சரியா தவறா அப்படின்றத திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தப்பாவே ஆனாலும் அது ராஜராஜ. ஓகே, ராஜராஜ சோழன் என்பது தவறான பதில். உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு. என்ன ஜானர மாத்துறீங்க? ஒரு ஃபீலிங்கோட பாத்துட்டு இருந்தேன். வருவர். அப்ப மீன். சொல்லுங்க. ஐ திங்க் சிக்கன் 65 நினைக்கிறேன். வஞ்சர மீன். ஓ இல்ல இல்ல, கிங் ஃபிஷ். வஞ்சரம் ஃப்ரை. ஒரு பதில் சொல்லி இருக்கீங்க. ஒரு பதில் தான் நீங்க சொல்ல முடியும். ஏதாவது ஒண்ணு இறுதியான ஒரு பதில சொல்லுங்க. கிங் ஃபிஷ். கிங் ஃபிஷ். கிங் ஃபிஷ் என்பது சரியான பதிலா? அங்க சாப்பிடுற விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே. போனது இல்லையா? ஓ, அதனால தெரியல. வெங்கட், உங்களுக்கான இந்த சுற்றின் இரண்டாவது கேள்வி. எந்த எண்ண தெரிவு பண்ணிக்கிறீங்க? எண் 8 உங்களுக்கான முதல் குறிப்பு திரையில். ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் என்பது சரியான பதிலா? சூப்பர். நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவீங்க போல இருக்குது வீட்டுல. அருண்னாலே ஃபர்ஸ்ட் வரது ஐஸ்கிரீம் தானா? ஓகே, ரெடியா இருக்கிறீங்களா செந்தில்? கண்டிப்பா. எந்த எண்ண தேர்வுபடுத்து? எண் 5 தேர்வு செய்திருக்கிறீங்க. உங்களுக்கான முதல் குறிப்பு இப்பொழுது திரையில். குத்துச்சண்டை. ஐ திங்க் மைக் டைசன். குத்துச்சண்டை மைக் டைசன். மைக் டைசன் என்பது சரியான பதிலா? தவறான பதில். உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். யாரு இப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அவுட் ஆஃப் சிலபஸ் பாஸ். இது எழுதி கூட்டி படிக்கிறதுக்கே கெஸ் பண்ண விரும்பல. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் முகமது அலி, மாதவன் தான் வந்து கோச், ரித்திகா சிங் தான் வந்து ஆக்டர். எங்களுக்கு தெரிஞ்ச பாக்ஸிங்லாம் அவ்வளவுதான் பாஸ். அவுட் ஆஃப் சிலபஸ். செந்திலுக்கு நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் மூன்றாவது குறிப்பு போய்க்கலாம். தலை சிறந்தவா. சொல்லுங்க. வேற வழியில முகமது அலி. முகமது அலி தெரிஞ்ச ஒரே பேரு. ஓகே, முகமது அலி அப்படின்னு சந்தேகத்தோட சொல்லி இருக்கிறாங்க. சரியா தவறா அப்படின்றத திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை நான் அப்பவே சொல்லிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே பேரு.
ஆமாங்க, குத்துச்சண்டை. அவருடைய இயற்பெயர் காசியஸ் மார்சலஸ் கிளே. அதாவது வந்து தலை சிறந்த, த கிரேட்டஸ்ட், தி சாம்ப், த லூயிஸ் வில் லிப் அப்படின்றது அவருடைய புனை பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலவே வந்து நாக் அவுட் நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 61 போட்டிகள், 56ல வெற்றி, 37ல நாக் அவுட் வெற்றி. சோ குத்துச்சண்டை அப்படின்னு பார்க்கும்போதே முகமது அலிய அவர் பெயரை பிரித்து பார்க்க முடியாது. நல்ல முயற்சி. ஓகே வெங்கட், சொல்லுங்க. முதல் சுற்று 2. எண் 2ல் உங்களுக்கான முதல் குறிப்பு. சொல்லுங்க. பேட்டை. 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 பேட்டை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரியான பதிலா? திரைப்படம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க ரெண்டாவது ஆப்ஷன் கொடுங்க பார்க்கலாம். ரெண்டாவது குறிப்பு என்ன? திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோமலாஸ். சரி, ஆன்சரா சொல்றேன். கோமலாஸ். கோமலாஸ். கோமலாஸ் என்பது சரியான பதிலா? தவறான பதில். உங்களுக்கான மூன்றாவது மற்றும் இறுதி குறிப்பு இப்பொழுது திரையில். மயிலாப்பூர். மயிலாப்பூர். மயிலாப்பூர் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா வெங்கட்? லஸ் மெஸ் ரெண்டுமே இது வரல. ஈஸ்வர் மட்டும் மயிலாப்பூர்னு ஏதோ ஒரு லிங்க் பண்ணுதுங்க. சரி, மயிலாப்பூரே போயிடலாம், அவ்வளவுதான். மனைவி சொல்லிட்டாங்க. ஆமா, மனைவி சொல்லே மந்திரம். மயிலாப்பூர் என்பது சரியான பதிலா? கடல்புறா, உங்களுக்கான இந்த சுற்றின் இறுதி கேள்வி. எந்த எண்ணை தேர்வு செய்கிறீங்க? 4. எண் 4. எண் 4ல் உங்களுக்கான முதல் குறிப்பு இப்பொழுது திரையில். மழை. 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 மழை என்பது சரியான பதிலா? மழை தவறான பதில். உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். பர்ஃபியூமா இருக்கலாம். நறுமணம். நறுமணம். ஓகே, நறுமணம் என்பது சரியான பதிலா? தவறான பதில். உங்களுக்கான மூன்றாவது மற்றும் இறுதி குறிப்பு. இட்லி. குஷ்புனாவே இட்லி தான். இட்லி தான். குஷ்பு அப்படின்னாலே இட்லி தான் அப்படின்னு இருக்காரு. இட்லி என்பது சரியான பதிலா? சொல்றீங்க. அது ஆக்சுவலா முதல் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்போம். அதாவது இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி. ரெடியா இருக்கிறீங்களா வெங்கட்? எண் 6 தான் உங்களுக்கான வாய்ப்பு. எண் 6ல் உங்களுக்கான முதல் குறிப்பு இப்பொழுது திரையில். அடுத்த சாய்ஸ் போலாங்க. வேற அடுத்து லிங்க் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். தெருவின் பெயர். என்னோட மைண்ட்ல டக்குன்னு வருது வந்து அண்ணா நகர் முதல் தெரு. அதுதான் சொல்ல முடியும் என்னால. அண்ணா நகர் முதல் தெரு என்பது சரியான பதிலா? ஓகே, தவறான பதில். உங்களுக்கான மூன்றாவது மற்றும் இறுதி குறிப்பு இப்பொழுது திரையில்.
ஷெர்லாக் ஹோம்ஸா? ஷெர்லாக் ஹோம்ஸ் என்பது சரியான பதிலா? ஷெர்லாக் ஹோம்ஸ் என்பது தவறான பதில். உங்களுக்கான அந்த கேள்வியின் சரியான பதில் என்ன? திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேக்கர் தெரு. பேக்கர் தெரு. நீங்க சொன்னது கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த கேரக்டர்ல வரக்கூடியதான் ஒரு துப்பறியும் ஒரு கதாபாத்திரம். கதவு எண் 221. தெருவின் பெயர் பேக்கர் தெரு. டாக்டர் வாட்சனும் ஷெர்லாக் ஹோம்ஸும் இணைந்து வாழ்ந்த ஒரு கற்பனை கதாபாத்திரத்திற்கான ஒரு இது இங்கிலாந்துல இருக்குது. இப்ப போனீங்கன்னாலும் அது அருங்காட்சியமாக இருக்கிறது. ஆனா இரண்டாவது குறிப்புல தெருவின் பெயர் அப்படின்னு கேட்டதுனால நீங்க பேக்கர் தெருவை தான் சொல்லணும். ரெண்டு அணியினரும் முதல் சுற்ற ரொம்ப சிறப்பா முடிச்சு வச்சிருக்காங்க. இரண்டாவது சுற்றுக்குள்ள போகணும். இரண்டாவது சுற்று போகிறதுக்கு முன்பாக இது ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் எஸ்டிபி மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் Q ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களோட ஃபேமிலிஸோட. லெட்ஸ் வெல்கம் them to the show. இப்போ சூப்பர் எஸ்க்கான அந்த கேள்வி, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் சரியான பதிலா? ரீல் மாஸ்டர் செவ்வாய் இரவு 8:30 CST உங்கள் ஜி தமிழ் டிவி மற்றும் தாய் தமிழ் .ஆப்பில் கண்டு மகிழுங்கள். வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். சரி சரி. சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ் பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி ஸ்டாரிங் RJ விக்டர். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்.
வெல்கம் பேக் டு ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் SDP மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் Q. 2வது சுற்றுக்கு வந்துட்டோம். 2வது சுற்று விளையாடுறதுக்கு 2 அணியினாலும் ரெடியா இருக்கிறீங்க. ரெடி? பட் அதுக்கு முன்பாக முதல் சுற்றின் இறுதியில் 2 அணிகளும் பெற்றிருந்த மதிப்பெண் நிலவரம் இப்பொழுது திரையில். கடல்புறா 6 மதிப்பெண்களுடனும் சங்கே முழங்கு 7 மதிப்பெண்களுடன் விளையாடிட்டு இருக்கிறாங்க. 2வது சுற்றுக்கு போயிடலாம். 2வது சுற்று விளையாடுவதற்கு முன்பாக தனித்திறமையை வெளிப்படுத்தும் தருணம். என்ன பண்ண போறீங்க? வெங்கட், உங்கள் அணிக்கான வாய்ப்பு. என்ன பண்ண போறீங்க? என்னோட பையன் ஆதர்ஷ் வந்து பாரதியார் கவிதைகள் சொல்வாரு. பாரதியார் கவிதை சொல்லுங்கம்மா. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியில் பெருமை வேண்டும். மனதில் உறுதியோடு இன்னும் பல சாதனைகள் நீங்க செய்ய வாழ்த்துக்கள். செந்தில், 2வது சுற்றுக்கு போயிடலாமா? ரெடியா இருக்கிறீங்களா? ஓகே. 2வது சுற்றின் விதிமுறைகள் பார்த்துடலாம். 2வது சுற்றில் மொத்தம் 8 கேள்விகள். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட படக்குறிப்புகள் திரையில் தோன்றும். தமிழ் அல்லது ஆங்கிலத்தை இணைத்து நீங்கள் அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும். கால அவகாசம் 25 வினாடிகள். சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா 5 மதிப்பெண்கள். தவறாக இருந்ததுன்னா அந்த கேள்வி வந்து 2வது அணிக்கு செல்லும். அவர்கள் சரியான பதில சொல்லிட்டாங்கன்னா அவர்களுக்கு 3 மதிப்பெண்கள். முதல் சுற்றை யார் ஆரம்பிச்சு வச்சீங்க? செந்தில் ஆரம்பிச்சு வச்சீங்க. சோ இந்த சுற்று வந்து வெங்கட். 2வது சுற்றினுடைய முதல் கேள்வி, எந்த எண்ணை தேர்வு செய்றீங்க? 2. எண் 2இல் உங்களுக்கான முதல் குறிப்பை பொழுது திரையில். சொல்லுங்க. சந்தேகம். சந்தேகம் என்பது சரியான பதிலா? சந்தேகம் தவறான பதில். அந்த வாய்ப்பு செந்தில் உங்க அணிக்கு வந்திருக்கு. என்ன சொல்ல வரீங்க? ஊதியம். ஊதியம் என்பது சரியான பதிலா? அதுவும் தவறான பதில். சரியான பதில் என்ன அப்படின்றத திரைய பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். உத்தியோகம். நீங்க ஊதி சொன்னீங்க, அந்த யோயோ சொல்லல. செந்தில், 2வது சுற்றின் முதல் கேள்வி, எந்த எண்ணை தேர்வு செய்றீங்க? எங்களுக்கு வந்து எண் 1இல் உங்களுக்கான படக்குறிப்புகள் திரையில் இப்பொழுது. பொறியாளர். சொல்லுங்க. பொறியாளர். பொறியாளர் என்பது சரியான பதிலா? பொறியாளர் சரியான பதில். வெங்கட், இந்த சுற்றின் 2வது கேள்வி, எந்த எண்ணை தேர்வு செய்றீங்க? எண் 4இல் உங்களுக்கான படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில் கால அவகாசத்துடன்.
சேவகன். சேவகன். சேவகன் என்பது சரியான பதிலா? செந்தில், உங்களுக்கான கேள்வி. எந்த எண்ணை தேர்வு செய்றீங்க? மூன்று. எண் 3 உங்களுக்கான படக்குறிப்புகள் திரையில் இப்பொழுது கால அவகாசத்துடன். ஓட்டம். நீ சொல்லு. நீ சொல்லு. பால்காரன். பால்காரன். பால்காரன் என்பது சரியான பதிலா? நான் அதுக்கான பதில வேற யாரோ சத்தமா சொன்ன மாதிரி இருந்தது. Yeah, someone else said it, not me. ஓகே. எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி. கூட்டு முயற்சி. வெங்கட், எந்த எண்ணை தேர்வு செய்றீங்க? எட்டில் உங்களுக்கான படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில் கால அவகாசத்துடன். சொல்லுங்க வெங்கட். சொல்லுங்க. போரெண்டனார். தெரியலங்க. புரந்தனார். ஓகே, போரண்டனார் சரியா இருக்குன்னு பாத்துல, ஒருவேளை சரியா இருக்கலாம். அது சரியான பதிலா? நெருங்கிட்டீங்க போலதான் இருந்தது. ஓகே, சொல்லுங்க செந்தில். உங்களுக்கான கால அவகாசம். சென்றனர் என்பது சரியான பதிலா? தவறான பதில். சரியான பதில் என்ன அப்படின்றத திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடத்துனர். செந்தில், எந்த எண்ணை தேர்வு செய்றீங்க? எண் 7 உங்களுக்கான படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில் கால அவகாசத்துடன். கடல்படை. கடற்படை. கடற்படை என்பது சரியான பதிலா? வெங்கட், இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி. எந்த எண்ணை தேர்வு செய்றீங்க? எண் 6. எண் 6 உங்களுக்கான படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில் கால அவகாசத்துடன். சொல்லுங்க. சவரக்கத்தி. சவரக்கத்தி என்பது சரியான பதிலா? செந்தில், நமக்கு என்னதான் வர்றதான் வரப்போகுது. இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி. ஓகேவா? வேற வாய்ப்பே இல்ல. எண் 5. எண் 5ல என்ன இருக்குன்னு பாத்துலாம். உங்களுக்கான படக்குறிப்புகள். இந்த 2வது செகண்ட்லயே வந்து அவங்க ரிலேட்டடா கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்து
நகைச்சுவை. நகைச்சுவை. நகைய போட்டிருந்தானா அவன் கண்டுபிடிக்க முடியாதா? என்ன பிரவீனா? அது அசிங்கம் இல்லையா? என் குலத்திற்கே அசிங்கம் இல்லையா? கேவலம் இல்லையா? கரெக்ட் தான். இருந்தாலும் சரியானதை பாத்துடலாம். நகைச்சுவை என்பது சரியான பதிலா? அப்பா எல்லாம் செஞ்சு 2 வாங்கி கொடுங்க. செந்தில் முதல்ல நல்லா சொல்லிட்டேன். தப்பா இருந்தா வந்து அதுக்கு ஈக்குவலண்டா வாங்கி கொடுக்கணும். நாங்க நல்லா கரெக்டா சொல்லிட்டேன். ஒருவேளை நிறைய வாங்கி கொடுத்ததுனால கரெக்டா சொல்லி இருந்திருக்கலாம். வெச்சுக்க இடம் இல்ல. சோ இரண்டாவது சுட்டை நம்ம முடிக்க போறோம். இரண்டாவது சுட்டு செந்தில் அவங்க ஒரு பாட்டு பாடிட்டாங்க. உங்க டீம்ல இருந்து யாராவது பாட்டு படிக்கிறீங்களா? எங்க தலையை இறக்குறோம். எங்க பையன் வந்து திருப்புகழ்ல இருந்து ஒரு பாட்டு, திருப்புகழ்ல தேவாரம்ல இருந்து ஒரு பாட்டு அப்படியே சூப்பரா பாடிருங்க. அப்படியே நம்ம பிரேக்கு போயிடலாம். பாருங்க, நாங்க ரெடியா இருக்கிறோம். கேட்பதற்கு நாங்கள் ரெடி. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்தூவல் வாயுமை பங்கொண்டிரு ஆலவாயான் திருநீரே, ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழிலாவும் பூசுர ஞான சம்பந்தன் ஏற்றி தன்னன் உடல் உற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் காட்டும் வல்லவர் நல்லவர் தாமே, வல்லவர் நல்லவர் தாமே. அருமையான குரல். நாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்போம். நேர்களே நீங்களே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மூன்றாவது சுற்று பார்க்கிறதுக்கு முன்பாக இது ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் SDP மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் Q ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களோட ஃபேமிலிஸோட. லெட்ஸ் வெல்கம் them to the show. இப்போ சூப்பர் இசுக்கான அந்த கேள்வி, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் சரியான பதிலா? ரீல் மாஸ்டர் செவ்வாய் இரவு 8:30 CST உங்கள் ஜி தமிழ் டிவி மற்றும் தாய் தமிழ் .ஆப்பில் கண்டு மகிழுங்கள். வெல்கம் பேக் டு ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் SDP மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் Q. தெரிந்ததை சொல்லுங்கள், தெரியாததை கற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப சிறப்பா 2 சுற்று முடிச்சிட்டோம். 3வது சுற்றுக்கு வந்துட்டோம். 3வது சுற்று விளையாடுறதுக்கு 2 அணியும் ரெடியா இருக்கிறீங்களா? எஸ். ஓகே. 3வது சுற்று போறதுக்கு முன்னாடி 2வது சுற்றின் இறுதியில் நீங்க 2 அணிகளும் பெற்றிருந்த மதிப்பெண் நிலவரம் இப்பொழுது திரையில். கடல் புறா 26 மதிப்பெண்களுடனும் சங்கே முழங்கு 17 மதிப்பெண்களுடனும் விளையாடிட்டு இருக்கிறீங்க. 3வது சுற்று போறதுக்கு முன்னாடி ரேபிட் ஃபயர் ரொம்ப அப்படியே டென்ஷனா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா அந்த டென்ஷன் அப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. செந்தில் அணியினர், கடல்புறா, உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துகின்ற தருணம். என்ன பண்ண போறீங்க? வீணை வாசிக்க போறேன். ஓகேங்க, சரி. நாங்க எல்லாரும் உங்களுடைய வீணைய வந்து நீங்க வாசிக்கிறத, அதை மீட்டுறத நாங்க கேட்க ரெடியா இருக்கிறோம். ஆரம்பிக்கலாம். சிறப்பு சிறப்பு. அதை கேட்கும் போதே காதுல ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல ஒரு ஃபீலிங். வெங்கட், சொல்லுங்க, எப்படி இருந்தது? நான் சொல்றதோட உங்களுக்கு எதிரணியில இருந்து என்ன நினைக்கிறாங்க? நான் ஒரு காதுல வந்து ஏற்பாடு வச்சிருக்கேன், இன்னொரு காதுல வந்து அணி இந்த தேன் வந்து பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஓகே. ஒரு காதை மட்டும் போயிடுச்சுங்க. அதனால ஏதாவது வேஸ்ட் ஆகாம ஏதாவது பிடிச்சுக்கோங்க, தேனெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவங்க பேர்லயே வீணை வச்சிருக்காங்க பிரவீனா, அதனால அவங்க வாசிக்கிறது பண்றது. பிரவீனா அப்படின்றது வீணை பொருத்தமாக இருக்கிறது. அருமையா இருந்தது, கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நன்றி பிரவீனா. ஓகே, மூன்றாவது சுற்று போயிடலாம். மூன்றாவது சுற்று போறதுக்கு முன்னாடி அதனுடைய விதிமுறைகள். மூன்றாவது சுற்றுல மொத்தம் 60 வினாடிகள். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய வார்த்தைகள் 5. ஒவ்வொரு வார்த்தைக்கும் 60 வினாடி கிடையாது, மொத்தமே 60 வினாடிகள். நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய வார்த்தைகள் 5. வார்த்தையின் எழுத்துக்கள் இடமாறி இருக்கும், அந்த எழுத்துக்களை சரியான இடத்தில் பொருத்தி அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு அந்த வார்த்தை கண்டுபிடிப்பதில் சிரமம் இருந்து இது தெரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஸ்கிப், பாஸ், இல்ல அடுத்த வார்த்தை கேட்டு நீங்க அடுத்த வார்த்தைக்கு போகலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் பழையபடி வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் 10 மதிப்பெண்கள், மொத்தம் 5 வார்த்தைகள், 50 மதிப்பெண்கள். ஓகே, இரண்டாவது சுற்றினுடைய இறுதியில் கடற்புறா அணிகள் தான் லீடிங்ல இருந்தீங்க, முன்னணியில இருந்தீங்க, கரெக்டுங்களா? சோ அதனால உங்களுக்கு இந்த மூன்றாவது சுற்றுல ஒரு அட்வான்டேஜ். நீங்க விளையாடலாம், இல்லைன்னா எதிரணியை விளையாட வைக்கலாம். என்ன பண்ண போறீங்க? கடற்புறா எதிரணி விளையாடட்டும், நாங்க அப்புறம் விளையாடுறோம். விளையாட வச்சு நாங்க பாத்துக்கிறோம். வெங்கட், இத நாங்க எதிர்பார்த்த முதல்ல நீங்க கண்டிப்பா அதை எதிர்பார்த்திருப்பீங்க. நான் கண்டிப்பா எதிர்பார்த்தேங்க, இதுதான் நடக்கும் அப்படின்றது. கண்டிப்பா. ஓகே, எண் 1 அல்லது 2, எந்த எண்ணை நீங்க தேர்வு செய்றீங்க? நீ சூஸ் பண்ணு. 1 இல்ல 2. 1. ஓகே, எண் 1 உங்களுக்கான வார்த்தைகள் கால அவகாசத்துடன் இப்பொழுது தொடங்குகின்றது. வார்த்தை செங்கல்பட்டு. செங்கல்பட்டு. ஓநாய். ஓநாய். அடுப்பு. அடுப்பு. முக்காலி. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? சிலம்பரசன். சிலம்பரசன். ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, 40. கடல்புறா. உங்களுக்கான வாய்ப்பு. ரெடியா இருக்கிறீங்களா? கண்டிப்பா. எண் 2. எண் 2 உங்களுக்கான வார்த்தைகள் கால அவகாசத்துடன். அடுத்தது. அடுத்த வார்த்தை
உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டை. திமிங்கலம். திமிங்கலம். வைக்கோல். வைக்கோல். வங்கி. ஓகே, ஒரு வார்த்தை விட்டுட்டீங்க. ராமச்சந்திரன். முதல் வார்த்தையை விட்டுட்டீங்க. ராமச்சந்திரன். சோ 2 பேருமே இந்த இறுதி சுற்றுல கேட்கப்பட்ட 5 வார்த்தைகளை நீங்க 4 வார்த்தைகளை சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ 2 அணிக்கும் 40 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்று 2 அணியினரும் ரொம்ப சிறப்பா விளையாடி இருந்தீங்க. அப்படியே நம்மளுடைய சங்கே முழங்குல புதிய ஒரு மெம்பர் வந்திருக்கிறாங்க. அவங்கள பத்தி ஒரு அறிமுகம் சொல்லிடுங்க. இவர் பேர் தேஜஸ். 5 years ஆகுது. சோ இந்த குவாரண்டைன் பீரியட் இவனுக்கு டிரா பண்றதுனா பிடிக்கும். சோ இதெல்லாம் அவன் பெயிண்ட் பண்ணது. தேஜஸ்க்கு ஒரு பெயிண்டும் ஒரு இதுவும் கொடுத்துட்டோம்னா அவனுக்கு டைம் போறதே தெரியாதுங்க. எங்க வீட்டு ஜன்னல் எல்லாம் கூட கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்கோம். வந்தீங்கன்னா காமிக்கிறோம். ஓவியர் சிறப்பா நம்ம முடிச்சிட்டோம். மூன்றாவது சுற்றின் இறுதியில் 2 அணிகளும் பெற்றிருந்த மதிப்பெண் என்ன அப்படின்றத திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 66. பறந்து போயிடுச்சு. சங்கே முழங்கு 57 மதிப்பெண்களுடனும் கடற்புறா 66 மதிப்பெண்களுடனும் விளையாடி முடிச்சு கடற்புறா இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாளரா வந்திருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் கடற்புறா. யார் வெற்றி யார் தோல்வி என்பதை விட அன்பும் என்றும் என்றும் தமிழுக்கே வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் 2 அணியினருக்கும் எஸ்டிபி மார்ட் வழங்கும் கிஃப்ட் கார்டு இதோ. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களோட ஃபேமிலிஸோட. லெட்ஸ் வெல்கம் them into the show. இப்போ சூப்பர் ரேஸுக்கான அந்த கேள்வி, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் சரியான பதிலா? ரியல் மாஸ்டர் செவ்வாய் இரவு 8:30 CST உங்கள் ஜி தமிழ் டிவி மற்றும் தாய் தமிழ் .ஆப்பில் கண்டு மகிழுங்கள். வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சரி சரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ் பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி ஸ்டாரிங் RJ விக்டர். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கருத்துக்களை தெரிவிக்க 7322167910 73221679110. நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கும் உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் info@gtamil.tv என்ற மின்னஞ்சல்ல நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். யூடியூப், ரோகு, ஜி தமிழ் டிவி அப்படின்னு போய் சர்ச் பண்ணினீங்கன்னா எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கண்டுகளிக்கலாம்.
மீண்டும் அடுத்த வாரம் 2 புதிய அணிகளுடன் உங்களை கண்டு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது டென்சிங் வில்லியம்ஸ். இது ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் SDP மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் Q. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களோட ஃபேமிலிஸோட. லெட்ஸ் வெல்கம் them into the show. இப்போ சூப்பர் ஏஸுக்கான அந்த கேள்வி, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் சரியான பதிலா? ரியல் மாஸ்டர் செவ்வாய் இரவு 8:30 CST உங்கள் ஜி தமிழ் டிவி மற்றும் தாய் தமிழ்.ஆப்பில் கண்டு மகிழுங்கள். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். வணக்கம். ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸில் கிட்ஸை என்கேஜ் பண்ணுறது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணிவிட்டு, என் பையன் வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்து ராமாயணம், தசாவதாரம், மகாபாரதம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டான் அப்படின்னாங்க. அப்புறம் எல்லா இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு கெட்ட பழக்கம், அவனுக்கு என்ன கேள்வி வேணா கேளு, ஆன்சர் பண்ணுவான் அப்படின்னு ஒரு பெரிய பில்டப் கொடுத்தாங்க. சரி, நானும் வேற வழி இல்லாமல் அந்த பையன்கிட்ட கிருஷ்ணரோட அண்ணா யாரு அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த பையன் பலராம் நாயுடு அப்படின்னு சொன்னான். அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க பார்த்து தசாவதாரம் எது அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணுக்கு இப்போ 4 வயசு ஆகுது. ஸோ போன வருஷம்லாம் வந்து ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கதை சொல்லுன்னு கேட்பா. ஸோ அந்த கதை சொல்றதுக்கு நான் ஒரு நீதி கதைகள் புக்கு வாங்கி வச்சிருந்தேன். ஸோ ஒரு நாள் அவள்கிட்ட வந்து கதை சொல்றதுக்கு போய் புக் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா பேஜ்லாம் தாறுமாறா கிழிஞ்சிருந்தது. ஸோ நீதி கதைகளே இல்லை, பாதி கதைகள் தான் இருந்தது. இதே மாதிரி என் பொண்ணோட வெளில போனாலும் நிறைய ஃபன்னா இருக்கும். ஸோ ஒரு நாள் ஃபேமிலி ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போனோம். போனால் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு காப் வந்து என்னை ஸ்டாப் பண்ணிட்டு நேரம் வந்துட்டு பேப்பர் அப்படின்னு கேட்டாரு. என் பொண்ணு உடனே ஸ்பான்டேனியஸா சிசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. காப் வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. அவருக்கு ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம் ரூல்ஸ் தெரியல போட்டு. அப்புறம் என்கிட்ட வந்துட்டு 80 மைல்ஸ் per hour ஓட்டியா அப்படின்னு. நான் சொன்னேன், வீட்லேருந்து கிளம்பி 45 மைல்ஸ் தான் ஆகுது,
ஒரு 35 மைல்ஸ் கழிச்சு வந்து கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னு. இன்னும் கூட போயிட்டு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு டிக்கெட் எழுதி கொடுத்துட்டாரு. ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேம்பஸ்லேயும் நிறையா ஃபன் ஸ்டஃப் வரும். ஸோ இந்தியாவில் வந்து என் நைபர் ஒருத்தர் வந்து கந்தபாபுன்னு பேர். அவர் வந்து ஸ்கூல் கேம்பஸில் பிராண்ட் நியூ BMW போய் பார்க் பண்ணியிருந்தாரு. உள்ளே போயிட்டு வெளில வந்து பார்த்தா யாரோ ஆட்டோ போட்டாங்க. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் என் BMW காணும் பார்த்தீங்களா ஒரு குட்டி பையன் இருந்தான், பேர் நிக்சன் பேர். அவன் வந்து பார்த்துட்டு ஆமாம் நான் பார்த்தேன், ஒருத்தர் எடுத்துன்னு போனாருன்னு. அதேப்பா சொல்ல கத்தலை அப்படின்னு கேட்டதுக்கு கூல் ஹேவ் அ பிளான் அப்படின்னா இவங்க என்னன்னு கேட்டா லைசன்ஸ் பிளேட் நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்கேன். கந்தபாபு நொந்தபாபு ஆயிட்டாரு. அதே மாதிரி இங்க யூஎஸ்ல வந்து ஒரு ஸ்கூல் கேம்பஸ்ல ஒரு இந்தியன் பேரண்ட் வந்து கச்சா முச்சான்னு கத்திருந்தாங்க. அது மாதிரி என் பொண்ணோட பென்சில்ஸ் எல்லாமே அவன் கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திருடுறாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. லைஃப்னா பிரின்சிபல் வேணாமா? என் ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்பட்டு பென்சில்ஸ்லாம் ஆஃபீஸ்ல எடுத்துட்டு நான் நினைச்சேன் அவர் ஹஸ்பண்டோட ஸ்கூல் பிரின்சிபால் ஸ்ட்ரிக்டா இருந்தாருன்னா இவங்கெல்லாம் பிரின்சிபல் பத்தி பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே மைண்ட்ல பேசினேன். ஸோ இதான் வந்து கேம்பஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்லயும் நிறைய அது மாதிரி ஃபன் ஸ்டஃப் நடக்கும். ஸோ ஒரு பிசிக்ஸ் டீச்சர் வந்து ஒரு பையனை பார்த்து கேட்டார், உங்ககிட்ட வந்து ஒரு டைம் மிஷின் இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? அந்த பையன் வந்து சில 100 வருஷம் பின்னாடி போயிட்டு நியூட்டன் தலைமையில வர ஆப்பிள் வந்து கேட்ச் பிடிச்சிட்டு நான் வந்து சாப்பிட்டுடுவேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது தமிழ் டீச்சர் வந்துட்டு காஃபிக்கு வந்து வறுகொட்டை பொடி வடிநீர் அப்படின்னு சொல்லனா நீ என்ன இங்கிலீஷ் மீடியம்னா என்ன லண்டன் படிக்கிறேன்னு நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிப்பாரு. ஸோ அதே ஃப்ளோவில் வந்து தமிழ் வேர்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த பீரியட்ல போய் பேசிட்டா இங்கிலீஷ் மீடியம்ல வந்து சொல்லிட்டு ஏன் உயிர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் டீச்சர் வந்து அடி போடுவாரு. இது மாதிரி பசங்களை கன்ஃபியூஸ் பண்ணி அடி வாங்க வைக்கிறதுக்குன்னே தமிழ் பீரியடும் இங்கிலீஷ் பீரியடும் பக்கத்தில் வைப்பாங்க. ஸ்கூல் படிக்கும்போது என்ன வந்து ஒரு மேத்ஸ் டீச்சர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாரு, உங்ககிட்ட நான் 10,000 ரூபா வாங்கிட்டு மாசம் 10 ரூபா கொடுத்தா 6 மாசம் கழிச்சு உங்ககிட்ட என்ன இருக்கும் என்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் விரல் சுப்புறதுக்கு எனக்கு கை மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு. 10 ரூபா கொடுத்தா அந்த ஸ்கூல் இயர் மட்டும் இல்லை, மொத்தமா ஸ்கூல் முடிகிற வரைக்கும் கூட அவர்கிட்ட 10,000 ரூபா வாங்க முடியுது. போங்காட்டமா இருக்கு. அப்புறம் ஒரு கோட் சொல்லி ஃபினிஷ் பண்ணலான்னு பாக்குறேன். Do not grow old, no matter how long you live. Never cease to stand like curious children before the great mystery into which they were born. ஸோ இந்த ஷோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் டீட்டெயில்ஸ் வச்சு என்னோட கனெக்ட் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் கூட அனுப்புங்க. நான் ஒரு டெடிகேட்டட் Q&A ஷோ பண்ணலான்னு பார்க்குறேன். எனி டாபிக் இஸ் ஃபைன். ஸோ அனுப்புங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி பேசலாம். See you next week. Bye. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். வணக்கம். மே மாசம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் விஷயமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பேசியிருந்தேன். அவன் வந்து 40திருடர்கள்.com ரெக்கமெண்ட் பண்ணான். அவன்கிட்ட கேட்டேன், இப்படி இல்லாமடா ஒரு சைட் இருக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் வந்து alibaba.com அப்படின்னு ஒரு சைட் இருக்குச்சு, 40திருடர்கள்.com அப்படின்னு ஒரு சைட் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். அந்த சைட்ல போயிட்டு நான் வந்து ஒரு கேஸ் லைட்டர் சர்ச் அடிச்சு பார்த்தா 108 மேட்சஸ் அப்படின்னு. லைட்டர் கேட்டா மேட்சஸ் காமிச்சு குழப்பறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கீழே ப்ரைஸ் பார்த்தா ஒரே ஷாக்கு. உடனே யார் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன். 3 ஓனர்ஸ் வந்தாங்க. 3 இந்த இருக்கு, மீதி 37 அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அப்புறம் ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து 1 பவுண்ட் ஈச் ஆர்டர் பண்ணேன். டெலிவரி வந்தது. ஆனால் செம்ம கன்ஃபியூஷன். ஆர்டர் பண்ணதெல்லாம் 1 பவுண்டு, வந்ததெல்லாம் ஒரு ஐட்டம். 1 பவுண்ட் பொட்டேட்டோக்கு 1 பொட்டேட்டோ வந்தது. 1 பவுண்ட் டொமேட்டோக்கு 1 டொமேட்டோ வந்தது. இதெல்லாம் கூட பரவாயில்ல. 1 பவுண்ட் ப்ளூபெரிக்கு ஒரே ஒரு ப்ளூபெரி வந்தது. அந்த ப்ளூபெரியை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளே நசுங்கி கீழே வந்துச்சு. நல்ல வேலை கடுகு ஆர்டர் பண்ணல. சரி, கீழே இந்த ப்ளூபெரியை படம் பிடிப்போம்னு பார்த்தா வேற யாரும் நான் படம் பிடிச்ச மாதிரி இருந்தது. என்னன்னு பார்த்தா
காலிஃப்ளவர் மேல பாம்பு. அப்புறம் ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், நீங்க டெலிவரி பண்ண ஐட்டம் காலிஃப்ளவரா காலிங்கா ஃப்ளவரா? இப்போ இதான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு இந்தியன் ஷாப் வந்து ஃபோன் பண்ணி டெலிஃபோனிக் ஆர்டர் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால், எடுப்போம் கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ ஃபோன் பண்ணி டெலிஃபோனிக் ஆர்டர் கொடுத்தேன். வந்தது டெலிவரி. அதுலேயும் குழப்பம். கேட்டது மில்லட், வந்தது ஜில்லட். கேப்பையை பற்றி ஒரு கேனை என்கிட்ட சொன்னது என் தப்பு தான். ஆன்லைன் ஷாப்பிங்னாலே எனக்கு கடுப்பார விஷயம் 2. ஏ, customers also bought these items. B, only 2 left. ஸோ ரீசெண்டாக ஒரு சைட்டில் போயிட்டு ஒரு ஹை ஸ்டூல் ஆர்டர் பண்ணேன். அது உடனே அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸ் ஆல்சோ பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ரோப்பை காமிச்சாங்க. டேய், நான் தூக்க மாட்டேங்க வாடா, ஹை ஸ்டூல் ஆர்டர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஹை ஸ்டூல் ஆர்டர் பண்ணுறவன் எல்லாருமே இந்த மாதிரி அந்த லாங் ரோப் ஆர்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு கஸ்டமர்ஸே இருக்க மாட்டாங்க. போன தேங்க்ஸ் கிவிங்கில் நான் ஒரு பவும்டா ஷார்ட்ஸ் ஆர்டர் பண்ணேன். என் கம்யூனிட்டியில் அதே பவும்டா ஷார்ட்ஸை ஒரு 100 பேருக்கு மேலே ஆர்டர் பண்ணிட்டாங்க கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே. ஸோ தேங்க்ஸ் கிவிங் டைட்டில் போட்ட அதே அந்த ஒன்லி 2 லெஃப்ட் வந்து கிறிஸ்மஸ் டைம் வரைக்கும் போகல. அது தாண்டி நியூ இயர் வரைக்கும் இருந்தது. அது பவும்டா ஷார்ட்ஸா புருடா ஷார்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லா ட்ரைனிங் வந்துச்சு. அன்றைக்கி ஒரு நாள் போய் பார்க்குறேன், தாத்தா ட்ரைனிங் அப்படின்னு இருந்தது. இதுக்கு என்ன ட்ரைனிங், வயசானா யார் வேணா தாத்தா ஆகிடலாம், இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது தாத்தா ட்ரைனிங்கில் தாதா ட்ரைனிங். ஓனர் பேர் வந்து ஆறுமுகம். எளிமையான முறையில் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து தாதா ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்யும். சரி, வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா படுபாவி பசங்க ஆத்திச்சுடி கூட விட்டு வைக்கல. ஆக்கு வந்து அருவா எடுக்க விரும்பும், ஆக்கு வந்து 6 வந்தா சினம், இப்படி போச்சு. கடைசியில் ஐகோன் எழுதியிருந்தாங்க பாருங்க. இப்படிதான் யோசிக்கிறாங்களோ. ஐயாவை தட்டி ஒன். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் கடைசியில் பார்த்தா ஒரு பஞ்ச் லைன் வேற. அவங்களுக்கு பஞ்ச் லைன் சொல்லி கொடுக்கணுமா? எங்களுக்கு போட்டு வாங்குறது பழக்கம் இல்லை, வாங்கிட்டு தான் போடுவோம் அப்படிங்கிறது தான் பஞ்ச் லைன். Not all of us can do great things. All of us can do small things with great love. ஸோ இந்த ஷோ பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆக போகிற இன்ஸ்டாகிராமில் ட்விட்டர் டீட்டெயில்ஸ் வச்சு என்னோட கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி நான் ஒரு டெடிகேட்டட் Q&A ஷோ பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்கள். எனி டாபிக் இஸ் ஃபைன். நெக்ஸ்ட் வீக் கஸ்டமர் சர்வீஸ் அப்புறம் அந்த ஃபீட்பேக் லூப் பற்றி பேசலாம். See you next week. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களோட ஃபேமிலிஸோட. லெட்ஸ் வெல்கம் them into the show. இப்போ சூப்பர் ஏஸ்க்கான அந்த கேள்வி, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் சரியான பதிலா? Real Master செவ்வாய் இரவு 8:30 CST உங்கள் ஜி தமிழ் டிவி மற்றும் தாய் தமிழ்.ஆப்பில் கண்டு மகிழுங்கள். வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம்.
சரி சரி. சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ் பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். வணக்கம். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இயர் மட்டும் 2020 டெஸ்ட் மேட்சோட படு ஸ்லோவா போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான பிளேயர் ராகுல் டிராவிட், நம்ம வால்னு சொல்லுவோம். அவர் மட்டும் தலையணை பாய் எல்லாம் கொண்டு வந்து பிச்சில் படுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ராக் சாலிட் பேட்ஸ்மேன் அவர் அவுட்டே பண்ண முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். டிராவிடா கோவிடான்னு தெரியல, அவுட்டே பண்ண முடியாது. அதான் சுச்சுவேஷன் இப்போ. ஹோப் திங்ஸ் வில் கெட் பெட்டர் இன் த அப்கமிங் மந்த்ஸ். ஸோ கிரிக்கெட் பிளேயர் நேம்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வீவ் ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு ஒரு பிளேயர் இருந்தார், ரொம்ப ஃபேமஸ் பிளேயர், மாஸ்டர் பிளஸ்டர், அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் சில பேர்லாம் வந்து வீவ் ரிச்சர்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ரிச்சர்ட்ஸ்னா ப்ளூரல், 2 பேர் 3 பேர் இருந்தா ரிச்சர்ட்ஸ், ஒருத்தர் இருந்தா ரிச்சர்ட் தான் கூப்பிடணும். சில பேர் கமெண்ட்ரி பாக்ஸ்லயே உட்காந்துட்டு ஃபில் சிமன்ஸ் ஒரு ஃபேமஸ் வெஸ்ட் பிளேயர், அவர் வந்து சைமன் சைமன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்து ஆண்ட்ரூ சைமன்ஸ் இருந்தார், அவரை சைமன் சைமன் கூப்பிடுவாங்க. ஸோ சிங்குலர் ப்ளூரல்லே இவ்வளவு கன்ஃபியூஷன். நான் இதே மாதிரி இந்தியாவில் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இருக்க ஃப்ரெண்ட்ஸோட வாக் பண்ணிட்டு நான் மெரினா பீச்ல நடந்து வந்துட்டு இருக்கேன். நடந்து வந்துருச்சு, அங்க 2 பேர் வந்து கிரிக்கெட் பத்தி பேசினாங்க. நம்ம வந்து கிரிக்கெட்டை பத்தி வார்த்தை கேட்டாலே போறோம், மவுக்கு இல்லை, என்டையர் பாடியை உள்ள நுழைச்சு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம். ஸோ உள்ள போனா அங்க ஒருத்தர் வந்து வாடகை கார் பிளேயர் தெரியுமான்னு பேசிட்டாங்க. வாடகை கார் அது மாதிரி ஒரு பேரை கேள்விப்பட்டதுலே தெரியாது அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப நேரமா பஞ்சாயத்து போயிருக்கும் போல இருக்கு. திடீர்னு கடுப்பாயிட்டாரு. ஆயிட்டு இது வாடகை கார் பிளேயர் அப்படி நானே பெரிய ஆல்ரவுண்டர் சொல்லிட்டு இவ்வளவு பெரிய கத்தி கம்பு கம்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளில போட்டுட்டு இப்ப எனக்கு வாடகை கார் பிளேயர் யாருன்னு தெரியணும், இல்லாட்டி யாருமே இந்த சீன் விட்டு போக முடியாது அப்படின்ட்டாரு. அவர் கம்பெனி மாதிரி இப்படி திரும்பி பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பெனி விட்டு ஓடிட்டாங்க. ஸோ இப்ப நான் வாடகை கார் பிளேயர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவருக்கு சொல்லணும்னா என் விக்கெட் கேரி. இதுதான் நிலைமை. வந்து யங்ஸ்டர் கார் தான் சொல்றீங்களா அப்படின்னு. யங்ஸ்டர் கார் எனக்கு தெரியாதா, அவர் இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனான்னு கேட்டேன். ஆமா அப்படின்னாரு. அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவர் கோச்சா இருந்தாருன்னா ஆமா அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் அந்த நாக்கை வச்சுட்டு அஜித் வாடகைக்காரர் தான் வாடகைக்காரன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நாக்கை வச்சுட்டு ஏன் விக்கெட் எடுக்க பார்த்தேன். 15 வருஷம் இருக்கும். 15 வருஷம் முன்னாடி நான் இந்தியாவில் இருக்கச்சு என் ஃப்ரெண்டு சொன்னா உனக்கு டைம் சரியில்லாத மாதிரி இருக்கிற, நான் ஒரு ஜோசியரை பார்க்கலாமா, எனக்கு இந்த ஜோசியம் அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்ல இந்த ஜோசியர் வந்து ரொம்ப யூனிக், இவர் ஒரு சாமியாரு, இவர் பேர் கிரிக்கெட்டர் வந்தா, இவரை போய் நம்ம பார்த்தா கிரிக்கெட் வச்சு அவர் வந்து ஒரு ஜோசியம் சொல்லுவாரு, ரொம்ப ஃபன்னா இருக்கும், நீ நிச்சயமா என்ஜாய் பண்ணுவேன், என் கூட வாங்கினது. எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை, பட் இருந்தா அவன் கூப்பிடறானேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். போயிட்டு அவர்கிட்ட போய் என் ஜாதகத்தை கொடுத்தேன். இப்படி பார்த்தோன்னே செம்மையா ஷாக் ஆயிட்டாரு. ஷாக் ஆயிட்டு 3 வெளில ஜாதகத்தை பத்தி ஃபீட்பேக் கொடுத்தாரு. ராகு பகவான் அண்ட் சனி பகவான் 500 நம்பர், கேது இன் ஃபுல் ஃபார்ம் அண்ட் கேது டு பேட் அட் நம்பர் 3 அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஜாதகம் என்ன ரேஞ்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அந்த கடுப்பாய ஜாதகத்தை விட்டு எரிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு வஸ்து ஜாதகத்தை நான் வாழ்க்கையிலேயே பார்த்துருக்கேன், என் மூடியே ஸ்பாயில் பண்ணிடுச்சு, எடுத்துன்னு ஓடு அப்படின்ட்டாரு. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. பையன் நீ கிரிக்கெட்டர் இருந்தாவா கிரிக்கான் இருந்தாவா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வந்துச்சு. ஸோ கிரிக்கெட் பத்தி பேச பார்த்தா லாஸ்ட் வேர்ல்ட் கப் போது நான் வந்து கேரளாவில் இருந்தேன்.
ஸோ அங்கே வந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்டு பிஜு இருந்தான். ஸோ நானும் பிஜு மீட் பண்ணாலே போகிறோம், எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் பற்றி தான் பேசுவோம். கிரேசி, வி போத் ஆர் ஸோ கிரேசி அபவுட் கிரிக்கெட். ஸோ அவன்கிட்ட போய் உனக்கு என்ன பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் யார் அப்படின்னு கேட்டா சேட்டா சர்மாமா. நான் சொன்னாரு சேட்டா சர்மா இல்லடா, சேட்டன் சர்மா அப்படின்னு. ஏன் உனக்கு சேட்டன் சர்மா பிடிக்கும் அப்படின்னு கேட்டா அப்பப்போ அவன் ஃபுல்லா போடுவாரு அப்படின்னு. ஸோ லாஸ்ட் டைம் அதே மாதிரி அவரை சேர்ந்து நான் இந்தியா நியூசிலாந்து மேட்ச் பார்த்துட்டோம். இந்தியா தோத்துட்டாங்க அந்த மேட்ச். முடிச்சுட்டு நானும் அவரும் போயிட்டு இருக்குச்சு ஒரு கல்லு கடை பார்த்தோம். ஸோ கல்லு கடை பார்த்தோன்னே அவர் வந்து கல்லு கடையில் போய் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாரு. ஸோ கல்லுக்குமே கிரிக்கெட்டுக்குமே நிறைய சம்மந்தம் உண்டு. உள்ள நுழைஞ்சோடனே அவர் வந்து எனக்கு வந்து ஆஃப் வாலி கொடு கல்லு அப்படின்னாரு. ஸோ வாங்கிட்டு போயிட்டு ஓரமா உட்காந்துட்டு முதல்ல பாயிண்ட்ஸ்லாம் சொன்னார், ஏன் இந்தியா தோத்து நியூசிலாண்டோடன்னு சொல்லிட்டு பாயிண்ட் பை பாயிண்டா சொல்லிட்டே இருந்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பெக் உள்ள போக போக சில்லி பாயிண்ட்ஸா வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 3 பெக் பண்ணோன்னு ஃபர்ஸ்ட் ஸ்லிப் பண்ணாரு. அப்புறம் 4வது ஸ்லிப், அப்புறம் செகண்ட் ஸ்லிப், தேர்ட் ஸ்லிப்லாம் ஆச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி மிட் விக்கெட்ல அப்படியே படுத்துட்டு ஒரே சவுண்டு சட்டையெல்லாம் கைட்ட ஆரம்பிச்சாரு. அப்புறம் நான் வந்து ஒரு கவர் வச்சு அவரை வந்து கவர் பண்ணேன். அப்புறம் ரொம்ப சவுண்ட் கொடுத்து ஓவரா இது பண்ண சீன் போட்டோன்னே அப்புறம் தேர்ட் மேன் ஐ மீன் 3வது மனுஷனை போட்டு எக்ஸ்ட்ரா கவர் போட்டு அவரை வீடு கொண்டு வந்தேன். கிரேசி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு எல்லாரும் சொல்லுவோம். நித்தியம் ஆனந்தமா இருந்தா நாட்டையே வாங்கலாம். ஸோ ஏதாவது கம்யூனிட்டி இந்த ப்ரோக்ராம் பற்றி இருந்ததுன்னா டிஸ்பிளே ஆக போற இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் டீல்ஸ் வச்சு என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் நம்ம பல பேருக்கு தலைக்கு மேல இருக்க பிரச்சனை ஹேர் கட் பத்தி பேசலாம். Until then, bye. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். To play Real Master. இதோ உங்கள் தொகுப்பாளினி பிரியா. வணக்கம், வந்தனம், good evening. Welcome you all for another interesting episode of Real Master. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களோட ஃபேமிலிஸோட. Let's welcome them into the show. Welcome. Hello. Welcome. Okay, so good to see you all. ஃபேமிலியோட சேர்ந்து நம்ம ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக வந்ததுக்காக மிக்க நன்றி. ஓகே, ஸோ நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், என் பேர் விஜய். நாங்க நியூ ஜெர்சியில இருக்கோம் இப்போ. பட் born and brought up எல்லாம் மெட்ராஸ் தான். அதனால தான் எங்க டீம் பேரும் அதை வச்சிருக்கிறோம். ஸோ பிரியா. ஹலோ, மை நேம் இஸ் பிரியா. வணக்கம். நாங்க சென்னை தான், ப்ராப்பர் சென்னை, அண்ட் இங்க நியூ ஜெர்சில இருக்கோம் for a few years now. Hello, my name is Jonathan and I'm in 7th. Awesome. Hello. Okay, so வரும்போதே வந்து டீம் பேரோட ரெடியா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டீம் பேரை போறதுக்கு முன்னாடி லெட்ஸ் see உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடலாம். ஓகே, ஹலோ சதீஷன் ஃபேமிலி, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ, என் பேரு சதீஷ். நாங்க இப்போ டெக்ஸஸ்ல இருக்கோம். இதுக்கு முன்னாடி நியூ ஜெர்சியில இருந்தோம். நாங்க எல்லாரும் சென்னையில தான் இதுக்கு முன்னாடி இருந்தோம். எங்க டீம் நேம் வந்து சூப்பர் எஸ், ஏன்னா எல்லாரோட பேரும் எஸ்ல ஸ்டார்ட் ஆகும், அதனாலதான். என் பேர் சங்கீதாங்க. ஓகே, சென்னை தான். I'm in 7th grade and I'm excited to see my parents play. Okay, cool. Cutie.
Hello, my name is Christian. I'm in 2nd grade. ஓகே, ஸோ சூப்பர் எஸ்க்கான காரணம் அழகா வந்து சொல்லிட்டாங்க. ஷோவோட ஃபார்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஷோல 3 ரவுண்ட்ஸ் இருக்கு. முதல் ரவுண்ட் சொல்லு சொல்லு அசல சொல்லு. ஸ்கிரீன்ல ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். தமிழ் படத்தினுடைய திரைப்படத்தினுடைய பெயரை வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த வார்த்தைகளை பார்த்து நீங்க அதற்கு இணையான தமிழ் படத்தினுடைய பெயரை வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான், அது 15 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் முதல் ரவுண்ட். இரண்டாவது ரவுண்ட் பாரு பாரு நல்லா பாரு. ஒரு படத்துல இருந்து ஒரு சீன் டிஸ்பிளே ஆகும். அந்த விஷுவல்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு சரியான பதில் கண்டுபிடிக்கணும். மூன்றாவது ரவுண்ட் கேளு கேளு நல்லா கேளு. படத்துல வந்து ஒரு மூவியோடைய டயலாக் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த டயலாக்ல இருந்து 1-2 வார்த்தைகள் வந்து பீட் பண்ணப்பட்டிருக்கும். அது என்ன வார்த்தை அப்படிங்கறத நீங்க கரெக்டா கெஸ் பண்ணணும். சரியா சொல்றவங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ், தவறா சொன்னீங்கன்னா 0. அண்ட் தெரியல அப்படின்னு நீங்க பாஸ் பண்ணி அந்த அடுத்த டீம் வந்து அது சரியான பதில் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ். ஓகே, so scores remain the same throughout the 3 rounds. இரண்டாவது மற்றும் மூன்றாவது ரவுண்ட் மட்டும் உங்களுக்காக 2 முறை ப்ளே செய்யப்படும். ஸோ நல்லாவே நீங்க கவனிச்சு வந்து நீங்க பதில் அளிக்கலாம். சரிங்களா? ஓகே, விளையாட டீம் ஏ அண்ட் பி, மெட்ராஸ் மார்சல் அண்ட் சூப்பர் எஸ் ரெடியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் a small commercial break. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். சரி சரி. சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ் பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். ஓகே, சோ பசங்களுக்கெல்லாம் ஒரு பிரேக் கொடுத்துட்டு பேரண்ட்ஸ் வந்து ரெடியா இருக்கீங்க? ஆசம். சோ முதல் ரவுண்ட் சொல்லு சொல்லு அசல சொல்லு விளையாடுறதுக்கு டீம் ஏ அண்ட் டீம் பி ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நண்பர்களுக்கு இடையேயான இந்த போட்டி எப்படி போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். உங்களோட சேர்ந்து இந்த ஷோவை என்ஜாய் பண்றதுக்கு நானும் ரெடியா இருக்கேன். முதல் கேள்வி இந்த ரவுண்டிற்கானது. மெட்ராஸ் மார்சல் உங்களுக்கான. ஓகே, இப்ப சொல்லுங்க. ஜோடி. ஜோடி அப்படின்னு பிரியா சொல்லிருக்காங்க. சரியான பதிலா? போர்டு கிட்ட கேட்டலாம். போர்டு இல்லை. ஓகே ஓகே, டீம் பி. இருவர். இருவர். ஓகே, இருவர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இருவர் சரியான பதிலா? பாத்துக்கலாம். ஓகே,
சரியான பதில் சொல்லியிருக்காங்க 5 பாயிண்ட்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் யா என்ன நாங்க வச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு வச்சு செய்வோம்ல. ஸோ நிறைய யோசிச்சு அதுல இருந்து ஒரு பிக் பண்ணி சொல்லலாம். இதே மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது கேம். ஓகே, ஸோ இரண்டாவது உங்களுக்கானது சூப்பர் எஸ் இதோ. ஓகே, clothing. ஆடை. ஆடை. ஓகே, ஆடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடை சரியான பதிலா பார்த்துலாம். போர்ட். சரியான பதில். அமலா பால் அவர்கள் நடித்த ஒரு த்ரில்லர் திரைப்படம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு கேம். இப்போ அடுத்த கேள்வி மெட்ராஸ் மசால் உங்களுக்காக போறதுக்கு முன்னாடி, மெட்ராஸ் மசால் அப்படின்னு பேரோடயே தான் வந்தீங்க. அந்த மெர்சல் எப்படி நம்ம மெட்ராஸ் அப்படிங்கறதுல நம்மளே மெர்சலா இல்ல தளபதி ஃபேன் அந்த மாதிரியா? எதற்காக உங்களுடைய டீம் பேருக்கான காரணம்? ரெண்டுமே உண்மைதான். விஜய் ஃபேனும் தான், அதே மாதிரி அது உண்மைதான். அந்த சென்னையிலே ஒரு திமிரு வந்துரும். அப்படி வச்சுக்கோ. சென்னை கெத்துன்னு வச்சுக்கலாமா அப்போ? ஆமா, of course, not given out. ஓகே ஓகே. சோ இந்த இரண்டு பேர்ல வந்து அதிகமா மெர்சல் பண்றது அப்படின்னா யார சொல்லலாம்? உங்க ரெண்டு பேருக்கு. ஓகே, அதையும் கெத்தாவே சொல்லிக்கலாம்ல, மெர்சல் நம்மளே பண்ணிக்கலாம்ல. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். சரி, ஓகே. சோ மெர்சல் பண்ற பிரியா உங்களுக்காக அடுத்தது பார்க்கலாம். போர்ட். Okay, waterfall. அருவி. அருவி. ஓகே, அருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருவி சரியான பதிலா கேட்டலாம். போர்ட். ஓகே, இந்தியன் தமிழ் சோஷியோ பொலிட்டிக்கல் டிராமா. அதித்தி பாலன் அவங்களோட அந்த கேரக்டரைசேஷன் பிளஸ் அவங்களோட நடிப்புக்காக நிறைய பேசப்பட்ட ஒரு திரைப்படம். நல்ல திரைப்படம். ஓகே, சூப்பர் எஸ். சரி, உங்களை முதல்ல சார் பார்த்த அந்த விஷயங்கள் சொல்லுங்களேன். சங்கீதா அண்ட் சதீஷ் மீட் பண்ணின அந்த இன்சிடென்ட். எங்களது வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் தான். சோ இவங்க வந்து ஆஸ் பிளான்ட் சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஆனா அவர் வரும்போது மட்டும் எங்க வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அதனால நான் அந்த பால்கனி வழியா வந்து அந்த கியூரியாசிட்டி தாங்க முடியலனால சோ பால்கனி வழியா அவங்க வர்றதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா அவங்க வந்து ஆஸ் யூஷுவல் பொண்ணு பாக்குற ட்ரெடிஷன்ஸ் அது. சோ பெயர் பொறுத்ததுல ஆரம்பிச்சு அப்படியே எல்லா பொருத்தங்களும் வந்ததுனால குட் குட் குட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இப்போ சூப்பர் எஸ்ஸுக்கான அந்த கேள்வி போர்டு பார்க்கலாம். போர்டு. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். ஓகே, ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் சரியான பதிலா? போர்ட். ஓகே, திரைப்படத்து மேல இருக்கிற ஆர்வம் தெரியுது. எல்லாருமே டான் அடிக்கிறீங்க. லாக்டவுன் எஃபெக்ட். தெரியாது எனக்கு. அதுதான் நான் சொன்னேன், நீங்க ரொம்ப படத்தை பத்தி யோசிக்கணுங்கிற அவசியம் இல்ல. என்ன இருக்கோ அப்படி லிட்டில் பண்ணா கண்டிப்பா யாராவது ஒரு படம் எடுத்திருப்பாங்க, அதுல அது வந்துடும். அந்த அளவுக்கு சிம்பிளா வச்சுட்டாலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கான அடுத்தது பாத்துடலாம்.
Chess hunting. சதுரங்க வேட்டை. சதுரங்க வேட்டை. ஓகே. செஸ், சதுரங்கம், வேட்டை. ஓகே. சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதுரங்க வேட்டை சரியான பதிலா? போர்ட். ஓகே. பயங்கர சுறுசுறுப்பா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிற இந்த ரவுண்ட்ல அடுத்த கேள்வி உங்களுக்கானது. டீம் பி. இதோ. நாளை. நேற்று, இன்று, நாளை சரியான பதிலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எஸ் தான். அவங்க கரெக்டா தான் சொல்லுவாங்க. ஓகே. மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க. நேற்று, இன்று, நாளை. நேற்று, இன்று, நாளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான பதிலா? போர்ட். ஓகே. இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. Question goes to team A. சொல்லுங்க. டீம் ஏ. அவங்க கண்டிப்பா கரெக்டா சொல்லிடுவாங்க. நான் நிறைய யோசிக்கல. சோ இன்று, நேற்று, நாளை. இன்று, நேற்று, நாளை. ஆமா, இன்று, நேற்று, நாளை தான். வேற வழியே இல்ல இதுக்கு மேல. அப்படியே போவோம். இன்று, நேற்று, நாளை. போயிடலாம். படம் இருக்கா இல்லையோ தெரியல. போட்டு பாத்துடலாம். யாரோ எடுத்திருப்பாங்க. ஓகே. இன்று, நேற்று, நாளை. போர்ட். இன்று, நேற்று, நாளை 2015ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி ஃபிலிம் அது. ஆமாமா, ஞாபகம் இருக்கு. ஹாலிடே லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. இப்படி ஒரு படம் வந்திருக்கு. ஆமா ஆமா, கரெக்ட். இந்த ஜோக் பாத்துறோம் நாங்க. கரெக்ட். ஓகே. கூல். இந்த ரவுண்டுடைய கடைசி கேள்வி உங்களுக்கானது. டீம் ஏ. உங்களுக்கான கடைசி கேள்வி இது. ஓகே. மங்கி டாய். குரங்கு பொம்மை. குரங்கு பொம்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரங்கு பொம்மை சரியான பதிலா? பாத்துடலாம். போர்ட். விதாத் பாரதி ராஜா அவர்கள் நடிப்பில் வந்த ஒரு திரைப்படம். ஓகே. கடைசி கேள்வி உங்களுக்கானது. டீம் பி. ஹியர் யூ கோ. Lord's command. ஆண்டவன் கட்டளை. ஆண்டவன் கட்டளை அப்படியான்னு கேக்குறீங்களா? அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறது கரெக்டா அப்படின்னு போர்டு கிட்ட கேட்டலாம். போர்ட். ஆண்டவன் கட்டளை. சரியான பதில். விஜய் சேதுபதி, ரித்திகா சிங் அவங்க நடிச்ச ஒரு திரைப்படம். ஆல்மோஸ்ட் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே வரீங்க. இப்போ ஸ்கோர்ஸ் பாக்குற நேரம். ஸ்கோர்ஸ் பாக்குறதுக்கு டீம் ஏஎன்பி ரெடியா இருக்கீங்களா? ஓகே. பட் ஸ்கோர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் a small commercial break. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர்.
சுண்டல். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். சொல்லு சொல்லு அசல சொல்லு ரவுண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இந்த ரவுண்டுடைய ஸ்கோர்ஸ் பார்க்கறதுக்கு மெட்ராஸ் மர்சல் அண்ட் சூப்பர் எஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க. ஸ்கோர்ஸ் போயிடலாமா? ஸ்கோர் போர்ட் ப்ளீஸ். ஓகே, மெட்ராஸ் மர்சல் 35, சூப்பர் எஸ் 35. இது எப்படி பேசி வச்சுட்டு வந்தீங்களா? பாஸ் மார்க் வச்சுக்கலாம். ஆனா எப்படி ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்தே டிராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தீங்களா? ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஆனா இன்னும் 2 ரவுண்ட்ஸ் இருக்கு. அந்த ரவுண்ட்ஸ்ல கண்டிப்பா ஒருத்தர் மேல புடிச்சு ஏறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ மேக் யூஸ் ஆஃப் இட். இரண்டாவது ரவுண்ட் பாரு பாரு நல்லா பாரு. சோ மறுபடியும் ஒரு தடவை ரூல்ஸ் சொல்லிட்டேன். விஷுவல்ஸ் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே ஆகும். அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கான சரியான பதில் நீங்க சொன்னா 10 பாயிண்ட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்த மாதிரியே இந்த இந்த ரவுண்ட்லயும் மொத்தம் 8 கேள்விகள் கேட்கப்படும். ஈச் டீம் கெட்ஸ் 4. ஸ்கோர்ஸ் ரிமைன் தி சேம். கரெக்டா சொன்னா 10, தவறா சொன்னா இல்ல, பாஸ் பண்ணீங்கன்னா 5. அதேதான். ஆனா இந்த விஷுவல்ஸ் உங்களுக்காக 2 முறை பிளே செய்யப்படும். சோ 2 முறை, ஃபர்ஸ்ட் முறை பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, திருப்பி get சான்ஸ் டு அப்சர்வ் மோர். 2 முறை பார்த்ததுக்கு அப்புறமா கேள்வி கேட்கப்படும். அதற்கான பதில நீங்க அதுக்கப்புறம் சொல்லலாம். ஓகே, குட். போலாமா இரண்டாவது ரவுண்ட் விளையாடுறதுக்கு? ஓகே, இரண்டாவது ரவுண்ட் விளையாட டீம்ஸ் 2 பேரும் ரெடியா இருக்காங்க. சோ முதல் கேள்வி மெட்ராஸ் மர்சல், உங்களுக்கான விஷுவல்ஸ் இதோ. நிம்மதியா இல்லாம தான் போனா உங்களதான் என்ன வீடு மாதிரி வந்துட்டானா? கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி மற்றொரு முறை உங்களுக்காக இதோ. நிம்மதியா இல்லாம தான் போனா உங்களதான் என்ன வீடு மாதிரி வந்துட்டானா? ஆர்யா இருக்கிறாங்க சீன்ல. முதல்ல படம் என்ன அப்படின்றத பாத்துடலாம். என்ன திரைப்படம் இது? ராஜா ராணி. ஓகே, ராஜா ராணி திரைப்படத்துல இருந்து ஒரு சீன் பாத்தீங்க. கேள்வி என்ன அப்படின்னா, ஆர்யா வீட்டுக்கு வந்திருக்காரு. சோ கதவை தட்டுறாரு. கதவை திறக்கிறது நயன்தாரா இல்ல. திறந்தது யார் அப்படிங்கிற கேள்வி இல்ல. அந்த மூடப்பட்டிருந்த கதவு, அந்த கதவு, அந்த வீட்டின் எண் என்ன? D3. ஓகே, D3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. D3 சரியான பதிலா? பார்க்கலாம். போர்ட். D3 என்பது சரியான பதில். So 10 points for Marcel, Madras Marcel. Okay. So yes and yes, உங்களுக்கான முதல் விஷுவல்ஸ் இதோ. சூப்பர் எஸ். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா. பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி நான் சொல்றேன், மண்டையை உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. So one more time for you. Here you go. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா. பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி நான் சொல்றேன், மண்டையை உடைச்சிருவேன், ஜாக்கிரதை.
ஓகே, கேள்விக்குள்ள போகலாமா? திரைப்படம் என்ன அப்படிங்கறத நானே சொல்லிடுறேன். சரத்குமார் அவர்கள் நடித்த அரசு அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து வந்த ஒரு சீன் நம்ம பார்த்தோம். வைகை புயல் வடிவேல் அவர்கள் மணி அடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. கோயில் பிரகாரத்தை சுத்தி நடந்து கொண்டிருந்தவர்கள் நடந்து வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? அதுல வந்து ஒரு லேடி கொஞ்சம் முன்னாடி வராங்க, பின்னாடி 2-3 பேர் இருந்து போயிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயங்களை நடக்கும்போது வடிவேல் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மணி அடிச்சிட்டு இருந்தாங்க. சோ எத்தனை முறை அந்த மணி அடிக்கப்பட்டது? 4 முறை. ஓகே, 4 முறை தான் மணி அடிச்சாங்களா? அவங்க பேசுறதுக்கு முன்னாடி, பேசினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி சொல்லணும். ஓகே, ஷூரா? 4 அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. 4 தான்மா நான் பார்த்தேன், 4 தடவை தான்மா மணி அடிச்சாரு அப்படிங்கிறாரு. ஓகே, நான் கரெக்டா அவங்க சண்டை போடுறதெல்லாம் பார்க்கல, மணி அடிச்சதான் பார்த்தேன், 4 தடவை தான் அவர் அடிச்சாரு அப்படின்னு கரெக்டா சொல்றாரு. அது கரெக்டா அப்படிங்கறத வந்து போர்டு கிட்ட பாத்துடலாம். விஷுவல்ஸ் ப்ளீஸ். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே சொல்லடி அபிராமி. 4 சரியான பதில். ஓகே, கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, கூல். உங்களுக்கான அடுத்தது. சோ இந்த மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி சிம்பிள். நல்லா கவனிச்சு கரெக்டா சொன்னீங்க அப்படின்னா யூ கேன் கெட் இட். சோ உங்களுக்கானது மெட்ராஸ் மாஸ்டர். அடுத்த விஷுவல்ஸ். சும்மா அதிரதுல தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி. உங்களை ஏதாவது பண்ணணும். எவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க, திருப்பி கொடுத்துடணும். சிவாஜி திரைப்படத்துல இருந்து வந்த ஒரு சீன். ஒன் மோர் டைம் ஃபார் யூ. சும்மா அதிரதுல தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி. உங்களை ஏதாவது பண்ணணும். எவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க, திருப்பி கொடுத்துடணும். ஓகே, क्वेश्चन. சிவாஜி அண்ட் ஆதிசேஷன் பேசும்போது 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, தலைவர் கண்ணாடி எல்லாம் போட்டிருந்தாரா? போட்டிருந்தாரா? அப்புறம் இவ போடல. ஓகே ஓகே, சோ இவ்ளோ கன்ஃபியூஷன்ல. ஓகே, சோ இந்த சீன்ல வில்லன் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்கிற போது அவரோட பாக்கெட்ல என்ன வச்சிருந்தாரு? நான் பார்த்தேன், நானே சொல்லிடுறேன். பேனா வச்சிருந்தாரு. பேனா வச்சிருந்தாரு. ஓகே, நான் இங்க இருந்து பாத்துட்டேன். நீங்க பார்த்தது என்ன அப்படின்னு என்ன கேட்கணும்னா, அந்த பேனா என்ன கலர்? பேனாவை நான் பார்த்தேன், கலர் நான் பார்க்கல. நீங்க பாத்தீங்களா? பேனாவே பார்க்கலையா? ஓகே, சங்கீதா சதீஷ் வந்து 2 பேரும் பேனாவை நல்லா பாத்துருக்காங்க நினைக்கிறேன். ரெடியா இருக்காங்க. ஓகே, சொல்லுங்க. எனி கேசஸ்? கோல்ட் கலர். கோல்ட். ஓகே, கோல்டன் கலர் பென்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா அப்படின்னு பார்க்கலாமே. போர்ட். இது எப்படி பார்த்து சொன்னதா இல்ல நான் வந்து ஒரு ஃப்ளூக்ல அடிச்சு விட்டதா? வேணாவே பார்க்கல. அவரோட பல்லே கோல்ட்ல வச்சிருப்பாரு. சோ பல்ல வச்சிருக்கிற ஒரு பென் கோல்ட்ல வச்சிருப்பாரு. பல்லே வச்சிருக்காரு, பேனாவை கோல்ட்ல வச்சிருக்க மாட்டாரா? அப்படி பாத்தீங்களா? உங்களை எப்படி எல்லாம் யோசிக்க வச்சிட்டோம். இதுதான் படத்துல. ஓகே, அப்ப நான் கேள்வி கொஞ்சம் பார்த்துதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நானே வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். இருக்கு
தேங்க்யூ. நன்றி நன்றி. இப்போ வருது பாருங்க கேள்வி. இப்போ நாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் தானே, யார் கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க திருப்பி கொடுப்போம். இப்போ உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். சூப்பர் எஸ் இதோ. அப்பா கருப்பா நீதான் துணை இருக்கணும்பா. குட்டி தைரியமா இருக்கணும்டா, எதுக்கும் கவலைப்படாத. பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல இருந்து வந்த ஒரு சீன். கேள்விக்கு முன்னாடி மற்றொரு முறை உங்களுக்காக இதோ. அப்பா கருப்பா நீதான் துணை இருக்கணும்பா. குட்டி தைரியமா இருக்கணும்டா, எதுக்கும் கவலைப்படாத. கேள்வி. ஆர்யா சந்தானம் நின்னுட்டு இருக்காங்க. சுத்தி நிறைய அடியாட்கள் நிக்கிறாங்க. உட்கார்ந்து இருந்தது யாரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும், மொட்டை ராஜேந்தர் அவர்கள். ஓகே, இந்த சீன் என்ன அப்படின்னு போயிருக்கோம் உங்களுக்கு தாட்ஸ். இதுக்குள்ள சுத்தி வந்து நிறைய அடியாட்கள் இருக்காங்க. நிறைய ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு எதுக்கு நிக்கிறாங்க நமக்கு தெரியும். அவங்களுக்கு பின்னாடி நிறைய வண்டிகள் நிறுத்தப்பட்டிருந்தது. 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் என்ன வேணா இருக்கலாம். ஓகே, பின்னாடி இருந்தது. உங்களுக்கான கேள்வி, இந்த சீன்ல எத்தனை பைக்ஸ் இருந்தது? 4 சைக்கிள், ஒரு பைக் நினைக்கிறேன். ஒரு பைக் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்ததா? பைக் இருந்தது. 4 சைக்கிள் பக்கத்துல ஒரு பைக் ஒண்ணு இருந்தது. ஒரு பைக்கா 2 பைக்கா ஒரு பைக் தான் பார்த்தேன் நான். ஓகே, ஒரு பைக் தான் பாத்திருக்காங்க. சங்கீதா நீங்க பாத்தீங்களா சார்? வேற ஏதாவது பைக்? இல்ல நான் பைக்கே பார்க்கல. ஓகே, பைக் பார்க்கல. நீங்களும் பாக்கலையா? சங்கீதா பாத்திருக்காங்க. சங்கீதா பார்த்த அந்த பைக் அங்க இருந்ததா இல்லையா அப்படின்னு விஷுவல்ஸ்ல பார்க்கலாம். போர்ட். ஒரு பைக். ஓகே, சரியான பதில். 4 சைக்கிள் இருந்தாலும் அது பக்கத்துல ஒரு பைக் இருந்தது. ஓகே, சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு வரீங்க. அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய திரைப்படம் பார்க்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. என்ன மாதிரி படங்கள் பார்ப்பீங்க? மெர்சல், மெட்ராஸ் மாசல், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். படங்கள் நாங்க வந்து ரொம்ப ஹை பட்ஜெட் படமா இருந்தா பார்ப்போம் யூஸ்வலா. அப்புறம் காமெடி நான் பார்ப்போம். அழற படம் நான் பார்க்க மாட்டேன். நானும் பார்க்க மாட்டேன். சண்டை படம் பார்ப்பேன், காமெடி படம் பார்ப்போம். சொன்ன மாதிரி பிக் ஆக்டர்ஸ் படம் பார்ப்போம். மாஸ் மார்சல் பண்றதுக்கு போற மாதிரி. ஓகே, ஜோக்கா இருக்கணும், குட்வில் மூவிஸா இருக்கிறது தான் பார்ப்போம் எப்பவுமே. எது கொஞ்சம் ஆஃப் ட்ராக் இருந்தாலும் பார்க்கவே மாட்டோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. என்ன மாதிரி படங்கள் விரும்பி பாப்பீங்க? சங்கீதா. எங்களுக்கு காமெடி, ஆக்ஷன், இந்த ஸ்டைல் ஆஃப் மூவிஸும் ஓகே. நான் நிறைய பாக்குறது ரொமான்டிக் மூவிஸ். பர்டிகுலரா இந்த தீபாவளி, நியூ இயர், பொங்கல் ரிலீஸ் அதெல்லாம் நாங்க மிஸ் பண்ண மாட்டோம். அதெல்லாம் கண்டிப்பா கவர் பண்ணிடுவோம். ஓகே, தியேட்டருக்கு போய் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது அவங்க கிட்ட போலாம். மெர்சல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கேட்கணும். 2 பேருமே வந்து சென்னை பேஸ்ட் அப்படிங்கிறப்போ அந்த மூவி வாட்சிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இல்லையா? அதுவும் பேக் ஹோம் அப்படிங்கிறப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிருப்போம். அது இப்போ இங்க நீங்க கடல் கடந்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ how is it here? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மெட்ராஸ் மாதிரியே இருக்கான்னு கேக்குறீங்களா? நீங்க அங்க பார்த்ததுக்கும் நீங்க பார்த்ததுக்கும் என்ன இங்க வித்தியாசம் அப்படி கேக்குறீங்களா? இங்க வந்து கொஞ்சம் டிக்கெட் ஈஸியா கிடைச்சிருது. மெட்ராஸ் டிக்கெட் ஈஸியா கிடைக்குது. அது கரெக்ட். அது இருந்தாதான் பார்க்க முடியும். ஆமா. ரெண்டாவது வந்து நீங்க இங்க படத்துக்கு நம்ம போறது வந்து ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் கிடையாது. மெட்ராஸ்ல வந்து ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன். படத்துக்கு போறதுக்கு முன்னாடி படத்துக்கு போறோம்னு 5 பேர் கிட்ட சொல்லிட்டுருவோம். படத்துக்கு பார்த்துட்டு வந்தப்பறம் ஒரு 50 பேர் கிட்ட சொல்லுவோம். அது இங்க இல்ல. அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க போகும்போது அந்த ஒரு அது என்ன சொல்றது, அந்த இன்டர்வல் பிரேக் இல்லாததால நம்மளுக்கு ஒரு இது இருக்காது. சம்டைம்ஸ் வந்து அந்த அந்த ஒரு அந்த ஜானர் பிரேக் அது கொடுத்த ஒரு ஃபீல் இல்ல இங்க. அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு எனக்கு. அந்த ஒரு நான் சொல்றது மாஸ் படங்களுக்கு மட்டும் சொல்றேன்.
அங்க வந்து ஒரு டயலாக் பேசிட்டு நிறுத்தும் போது ஒரு பாஸ் வேணும், அது இல்லை. மற்றபடி ஐ லைக் த ஹோல் ஆம்பியன்ஸ் ஆஃப் ஹவ் இட் இஸ். நாங்க யூசுவலா இந்த பெரிய படங்கள்ல தியேட்டர்ல தான் போய் பாக்குறோம். எனக்கு வந்து ஆனா ரஜினி படம் இப்ப நம்ம ஊர்ல பார்த்து ஒரு விசில் அடிச்சு அந்த இதெல்லாம் போட்டு ஒரு எல்லா டயலாக்ஸ் எல்லாரும் கை தட்டி, இங்க வந்து அது கொஞ்சம் முழு டயலாகே ஃபர்ஸ்ட் டைம் கேட்க முடியாது தியேட்டர்ல இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஊர்ல. அதுக்காக நம்ம 2 வாட்டி படம் எல்லாம் பார்ப்போம். யூகேல இருந்த போது கூட சிவாஜி இல்லையா, அதுக்கு நாங்க வந்து 2 பேக் டு பேக் உட்கார்ந்து பார்த்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அவ்வளவு கேட்கல, பட் இங்க கொஞ்சம் கம்மிதான். எனக்கு இன்னும் நல்ல எஃபெக்ட் நீங்க இந்த சிவாஜி போட்டோம்னா நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்க சிவாஜி கல்யாணம் ஆன புதுசு அப்போ நாங்க வந்து லண்டன்ல படம் பாக்குறோம். என் பக்கத்து சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் என்னை இடிச்சிட்டு போயிட்டாரு. என்ன சிவா ரஜினியை காமிச்சிட்டாங்களா அப்படின்னு. ஆமாங்க ரஜினி. ஐயோ நான் போன ஷோல கூட ரஜினியை காமிக்கிறது மிஸ் பண்ணிட்டேங்க. என் ஃப்ரெண்ட் வெளியில இருந்து அந்த மாதிரி கிரேசி ஃபேன்ஸ் சொல்ல முடியாது, எல்லாருமே இல்லையா. சோ அது எல்லாருமே எந்த ஏஜ் குரூப் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய மாஸ் ஆக்டர்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அனைவருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஊர்ல இந்த மாதிரி போய் பாத்துருக்கீங்களா? இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி பேப்பர் போட்டு இல்ல கத்தி விசில் அடிச்சு? அங்க நம்ம சென்னையில அந்த மாதிரிதான், நம்ம தியேட்டர்ல போனா அந்த மாதிரிதான் நமக்கு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். அங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இல்ல நான் பண்ணதில்ல. நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ஜாய் பண்ணிருக்கேன். நான் அது பண்ணதில்ல. சங்கீதா? இல்லங்க, நானும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் பார்த்தது கிடையாது. ஆனா இங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்திருக்கேன். ஓகே, அது ஒரு சொன்ன மாதிரி ஒரு பிளஸ் சைட், another side of this. கொஞ்சம் நமக்கு ஈஸியா போக முடியுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இங்க பார்த்திருக்கேன். ஓகே ஓகே நைஸ். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन போகலாம். இப்போ அடுத்த क्वेश्चन ஃபார் டிவி உங்களுக்கானது. கேள்விக்கு முன்னாடி one more time for you. Here you go. கொடி அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து ஒரு சீன் நம்ம பார்த்தோம். தனுஷ் அவர்கள் இறங்கி வராங்க, ஃபுல் பக்கா கெத்தா இறங்கி வராரு. இறங்கி வந்து எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வைக்கிறாங்க, சுத்தி ஆட்கள் இருக்காங்க, ஒரு சீட்ல வராங்க. சோ இறங்கி வந்த தனுஷ் அவர்கள் கையில் வணக்கம் அப்படின்னு சொல்றப்போ அழகா பாத்திருப்பீங்க, எத்தனை மோதிரங்கள் போட்டிருந்தாரு? தப்பான ஆன்சரை கான்ஃபிடென்ட்டா சொல்றது. ரீப்ளை பண்றேன். அதுக்கு தானே அந்த கெத்துங்கிறது. சொல்லுங்க கெத்தா ஒரு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஒரே ஒரு மோதிரம் தான் போட்டிருந்தாரு தனுஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரியா, ஒரு மோதிரம். போர்ட் இல்லன்னு சொல்லிட்டாங்களே. ஓகே, ஒரு மோதிரம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கான மோதிரமே போடல அவரு. மோதிரம் போடலையா தனுஷ் அவர்கள் அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. கேட்டலாம் போர்ட் கிட்ட. போர்ட் போடலையே, மோதிரமே போடலையே. ஓகே ஓகே, போடலங்க. அவர் எப்படி காட்டினாரு, ஆனா போடல. எத்தனை மோதிரங்கள் போட்டிருந்தாருன்னு சொன்னேன், எனக்கு கரெக்டா தெரியலையே, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். போட்டிருந்தாரா இல்லையான்றது நான் எதுவுமே உறுதிப்படுத்தல. கரெக்டா தான் கெஸ் பண்ணாரு, ஆனாலும் வந்து சரி இருக்குமோ அப்படின்ற ஒரு கெஸ்ட்ல வந்து ஓகே. சோ அவ்வளவுதான். சீனை பாத்தீங்கன்னாலே வந்துட்டு அதுல இருந்துதான் வந்து கேட்போம். இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி சிம்பிள். இப்படிதான் மாத்தி கேட்டாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பதில் தான் நீங்க வந்து சொல்லணும். ஓகே, அப்பப்போ வந்து நம்ம பதில் சொல்லாம இந்த மாதிரி பக்கத்துல எடுத்து கொடுத்த உடனே வந்து அதுவே எடுத்து சொல்லிட்டு வந்து பாயிண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க சங்கீதா. அந்த மாதிரி கூட வந்து நம்ம வந்து விளையாடலாம். இப்ப கேட்கலாம் அவங்களுக்கான கேள்வி. இப்ப என்ன பதில் சொல்றீங்கன்னு பாக்கலாம். உங்களுக்கான விஷுவல்ஸ் இதோ. நம்பர் நோட் பண்ணிக்கோ.
கையெல்லாம் பதன்னு ஆகுது. அப்படியே பர்தா போட்டு அள்ளிட்டா. ஐயோ அக்கா அதை தொடாதீங்க, தொட்டா அலாரம் அடிக்கும். ஹலோ ஜென்டில்மேன். ஓகே, லிங்கா படத்துல இருந்து வந்த ஒரு சீன் ஒன் மோர் டைம் ஃபார் யூ. பார்க்கலாம். நம்பர் நோட் பண்ணிக்கோ. கையெல்லாம் பதன்னு ஆகுது. அப்படியே பர்தா போட்டு அள்ளிட்டா. ஐயோ அக்கா அதை தொடாதீங்க, தொட்டா அலாரம் அடிக்கும். ஹலோ ஜென்டில்மேன். ஓகே, கேள்விக்கு ரெடியா? அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த சீன்ல பின்னாடி வந்து ஒரு நகைக்கடையினுடைய பெயர் டிஸ்பிளே ஆகும். ஓகே, சோ அந்த நகைக்கடையினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி தலைவர் என்ன சொன்னார்னா, சிசிடிவி நம்பர் எல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு சந்தானம் கிட்ட, இல்லையா? சோ அவர் சொன்ன மாதிரி நீங்க 4 பேரும் வந்து அந்த படத்தோட டிவி கேமராவுடைய நம்பரை பாத்திருக்கீங்களா அப்படின்றத இப்ப நானும் கேட்க போறேன். அதில் கடைசியாக வந்த கேமரா எண் என்ன? 17. அதோட முடிஞ்சுதா? ஓகே, 17 அப்படிங்கிற நம்பர் சரியா அப்படிங்கறத போர்டு கிட்ட கேட்கலாம். போர்டு. தலைவர் சொன்னோன்னே கரெக்டா வந்து நம்பரை புடிச்சிட்டீங்க. அவரை வந்து ஹிண்ட் கொடுத்துட்டாரு, பாருங்க பாருங்க அப்படின்னு. ஓகே, அதனால 10 பாயிண்ட்ஸ். ஓகே, இப்ப அவர் சொன்னதுனால நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு நான் 10 பாயிண்ட்ஸ் தரேன். உங்களுக்கானது டீம் ஏ, உங்களுக்கான கடைசி கேள்வி இந்த ரவுண்ட்ல. விஷுவல்ஸ் ப்ளீஸ். கேள்விக்கு முன்னாடி மற்றொரு முறை உங்களுக்காக இதோ. ஓகே, கேள்வி. மாரி திரைப்படத்துல இருந்து வந்த ஒரு சீன் நம்ம பார்த்தோம். ஒரு நடக்கக்கூடிய ஒரு சண்டை எதுக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் என்ன கோவில் அப்படிங்கிறதுக்கு கோவில் வாசல்ல ஒரு போர்டு வச்சிருக்காங்க. கோவில் பெயர் வச்சிருந்தாங்க, எந்த கோவில் வாசல்ல சண்டை போடுறாங்க அப்படின்னு. அந்த கோவிலுக்கு நம்ம வந்து ஒரு கும்பிட போட்டு சாமி கும்பிட்டுட்டு கேள்விக்கு போலாம். கேள்வி என்ன அப்படின்னா, சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நிறைய கடைகள் கொஞ்சம் தூரமா இருந்ததா, தள்ளி இருந்தே வந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு கேள்விக்குள்ள போலாம். சோ கேள்வி, சண்டை போட்டுட்டு இருக்க போது சுத்தி 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 சண்டை போடும்போது பின்னாடி வந்து நிறைய கடையெல்லாம் இருந்தது. அதுல ஒரு பேர் மட்டும் நிறைய பிளாஷ் ஆயிட்டே இருந்தது. ப்ராமினெண்டா தெரிஞ்சது ஒரு கடையினுடைய பெயர். அதையும் நானே சொல்லிடுறேன். திருமலை அப்படின்னு ஏதோ பேர் தெரிஞ்சது. அது என்ன கடை? அது என்ன கடை? கடை பேர் தெரிஞ்சது, ஆனா அதுக்குள்ள வந்து கேமரா ரோல் ஆயிடுச்சு, நான் பாக்கல. என்ன அந்த கடை? என்ன கடை அது? அது மெக்கானிக் ஷாப் மாதிரி, ரிப்பேர் ஷாப் மாதிரி. பாத்துடலாம் போர்டு. பரவாயில்லங்க, தளபதி ஃபேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்குல்ல. திருமலை படம், அதுல அவர் என்ன பண்ணாரு எல்லாமே வந்து ரிலேட் பண்ணி கண்டுபிடிச்சதுக்காக இந்த பாயிண்ட் உங்களுக்காக கண்டிப்பா. 10 பாயிண்ட்ஸ் ஃபார் மிஸ்டர் விஜய். ஓகே, எபிசோடைய கடைசி கேள்வி. விஷுவல்ஸ் ஃபார் சூப்பர் எஸ் இதோ. ஹலோ. எதுக்கு போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம்? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? One more time. Here you go. ஹலோ. எதுக்கு போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம்? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓகே, ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணி வந்துட்டு இருக்கிற மிஸ்டர் சதீஷ் அவர்கள் வந்து கேள்விக்கு ஃபுல்லா ரெடி ஆயிட்டாரு பதில் சொல்றதுக்கு. உங்களுக்கான கேள்வி இதோ. அஜித் அவர்கள் படுத்திருந்த அந்த பெட்டுக்கு பக்கத்துல சைட் டேபிள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா, நிறைய கச்சமச்சான இருந்தது. அதுல 1-2 நானே சொல்லிடுறேன், 1-2 நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓகே, டி அலாம் கிளாக் இருந்தது,
சில வாட்ச் இருந்தது அண்ட் செல்போன் எல்லாம் இருந்தது. அது பக்கத்துல வந்து 2 புத்தகங்கள் இருந்தன இல்லையா, 2 புக்ஸ் இருந்தது. அதுல ஒண்ணு நான் சொல்றேன், இன்னொன்னு நீங்க சொல்ல போறீங்க. ஓகே, முதல்ல இருந்தது என்ன பெயரு நான் பார்க்கல, 2வது இருந்தது என்ன பெயர்னு பார்க்கல. ஆனா ஒன்று வந்து நம்மளுடைய இந்தியன் நேஷனல் லீடர் ஒருத்தரை பற்றிய ஒரு புத்தகம். அது யாரை பற்றிய புத்தகம்? அது அது கரெக்டா இருக்குமா அப்படிங்கறது நம்ம போர்டு கிட்ட கேட்டுடலாம். போர்டு, லைஃப் ஆஃப் மகாத்மா காந்தி. லைஃப் ஆஃப் மகாத்மா காந்தி சரியான பதில். ஓகே, you get 10 points. இதோட வந்து we have come to the end of this round. பாரு நல்லா பாரு, இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த ஸ்கோர்ஸ் பாக்குறதுக்கு. நீங்க மறுபடியும் வெயிட் பண்ணி ஆகணும். So let's catch you all back after the small commercial break. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். சரி சரி. சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ் பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். பாரு நல்லா பாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இப்ப ஸ்கோர்ஸ் பாக்குறதுக்கு அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கோர்ஸ் பார்த்துலாம். ஸ்கோர் போர்ட் ப்ளீஸ். ஓகே, மெட்ராஸ் மர்சல் 65 and Super S 80. எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 3வது ரவுண்ட். சோ ரவுண்டுடைய பேர் வந்து கேளு கேளு நல்லா கேளு. படத்துல வந்து ஒரு மூவி டயலாக் விஷுவல் வரும் உங்களுக்கு. அந்த ஆடியோவை கேட்டுட்டு அதுல இருந்து ஒரு வார்த்தை வந்து டயலாக்ல இருந்து ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தை உங்களுக்கு வந்து பீப் பண்ணப்பட்டிருக்கும். அது என்ன வார்த்தை அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகே, நல்லா கவனிங்க. 2 முறை பிளே செய்யப்படும். கவனிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறமா வந்து பதில் சொல்லலாம். யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் செகண்ட் டைம் கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 2வது கேள்வி அதுக்கப்புறம் நீங்க சொல்லலாம். ஓகே, சோ ரவுண்டுக்குள்ள போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா டீம் ஏஎல்பி? இந்த ரவுண்டுடைய முதல் வீடியோ விஷுவல் உங்களுக்கானது. மெட்ராஸ் மாஸ்டர் இது. பூ விழுந்தா பூ பாத, தலை விழுந்தா பாத. ஓகே, என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒன் மோர் டைம். பூ விழுந்தா பூ பாத, தலை விழுந்தா பாத. நிறைய மெமரிஸ் இருக்கக்கூடிய அதே சிவாஜி படத்துல இருந்து வந்த ஒரு டயலாக் தான் அது. கண்டிப்பா அப்ப சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சிங்கப்பாதை. சிங்கப்பாதை. ஓகே, பூ விழுந்தா பூ பாதை, தலை விழுந்தா சிங்கப்பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கம் அப்படிங்கிறது சரியான பதிலா? பூ விழுந்தா பூ பாத, தலை விழுந்தா சிங்கப்பாதை. ஓகே, சரியான பதில். இப்ப சூப்பர் ரேசர் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்திரலாம். உங்களுக்கான விஷுவல்ஸ் இதோ. யார வேணாலும் இருக்கலாம் சார். பப்ளிக்கா இருக்கலாம், இந்த பிரஸ் பீப்புளா இருக்கலாம், இல்ல அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம். அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், அவர் பேர் IPS கூட இருக்கலாம்.
ஓகே, பெரிய படத்துல இருந்து வந்த ஒரு சீன் அது. ஒன் மோர் டைம் ஃபார் யூ. யாரா வேணாலும் இருக்கலாம் சார். பப்ளிக்கா இருக்கலாம், இந்த பிரஸ் பீப்புளா இருக்கலாம், இல்ல அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம். அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், அவர் பேர் ஐபிஎஸ் கூட இருக்கலாம். ஓகே, தெரியல. சும்மா இருக்கே சொல்லுங்களேன். அன்பு செல்வனா? ஓகே, அன்பு செல்வன் வச்சுக்கலாம். அன்பு செல்வன் கரெக்டான பதிலா? போர்ட். ஓகே, ரெடியா இருக்காங்க நினைக்கிறேன். சொல்லலாம். ஐபிஎஸ் விஜய் குமார். அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அது கரெக்டா அப்படின்றத முதல்ல பாத்துடலாம். போர்ட். யாரா வேணாலும் இருக்கலாம் சார். பப்ளிக்கா இருக்கலாம், இந்த பிரஸ் பீப்புளா இருக்கலாம், இல்ல அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம். அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், அவர் பேர் ஐபிஎஸ் விஜய் குமாரா கூட இருக்கலாம். ஓகே, கரெக்டான பதில். சூப்பர். இப்போ உங்களுக்கான கேள்வி. ஓகே, அவங்களோட பதிலை நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கான பதில் இப்போ. விஷுவல்ஸ் ப்ளீஸ். என்னோட எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். மற்றொரு முறை உங்களுக்காக விஷுவல்ஸ். என்னோட எந்த தகுதியும் வேண்டாம், எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு. என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதி வேண்டாம், எதிரியா இருக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தலா. அதுதான் வந்து விஜய் அவர்களும் எதிர வச்சிருக்காங்க. சரியான பதிலா கேட்டலாம். போர்ட். என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். ஓகே, சரியான பதில். தளபதி எல்லாத்தையும் வச்சு வாங்குறாரு. ஓகே, 10 பாயிண்ட்ஸ் புடிச்சிட்டே வராங்க. இப்போ சதீஷன் ஃபேமிலி உங்களுக்கான அடுத்த விஷுவல்ஸ். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஓகே, கெஸ் பண்ணலாம். இன்னொரு கவனிச்சு ஒரு ஃப்ளோல என்ன வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ இன்னொரு முறை உங்களுக்காக இதோ. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? நானும் ரவுடிதான் அப்படிங்கிற படத்துல இருந்து சேதுபதி அவர்களுடைய டயலாக் அது. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எச்ச அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான பதிலா? போர்ட். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எச்ச. ஓகே, ஃபுல் ஃப்ளோல போயிட்டு இருக்காங்க. ஓகே, சோ மெட்ராஸ் மசால்ஸ் உங்களுக்கான அடுத்த கேள்வி. விஷுவல்ஸ் இதோ. நம்மளை காப்பாத்தியது பேரு ரவுடிசம் பண்ணுவோம். One more time for you. நம்மளை காப்பாத்தியது பேரு ரவுடிசம் பண்ணுவோம். சொல்லுங்க. ரவுடிசம். ஓகே, ரவுடிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரியான பதிலா அப்படின்னு பார்க்கலாம். போர்ட். நம்மளை காப்பாத்தியது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். ஓகே, அவங்க ஊர் படம் அப்படின்னோடனே கரெக்டா சொல்லிட்டாங்க. சொல்வீங்க அப்படின்னு நினைச்சேன். ஓகே, சூப்பர். இப்போ உங்களுக்கானது. லிமிட்டே கிடையாதுல, பூரா அன்லிமிட்டட் தான். அது லோக்கலா இருந்தாலும் சரி, ஐஎஸ்டியா இருந்தாலும் சரி. இன்னொரு முறை உங்களுக்காக இதோ. லிமிட்டே கிடையாதுல, பூரா அன்லிமிட்டட் தான். அது லோக்கலா இருந்தாலும் சரி, ஐஎஸ்டியா இருந்தாலும் சரி. வஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரியான பதிலா? போர்ட். இந்த வஸ்திக்கு லிமிட்டே கிடையாதுல, பூரா அன்லிமிட்டட் தான். அது லோக்கலா இருந்தாலும் சரி, ஐஎஸ்டியா இருந்தாலும் சரி. ஓகே, வஸ்தி சரியான பதில்.
சோ இப்போ உங்களோட கேள்விக்குள்ள போயிடலாம். உங்களுக்கானது பொழப்பு இது. நம்ம எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஓகே, one more time for you. என்ன பொழப்பு இது? நம்ம எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை சரியான பதிலா? பாத்துடலாம். போர்டு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஓகே, இன்னொரு ஆப்ஷன் ஏதோ வச்சிருந்தீங்க இல்லையா? இன்னொரு ஆப்ஷன் வச்சிருந்தீங்களா? என்னது? நம்ம குழம்பு எதை நோக்கி போகுது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் குழம்பு எதை நோக்கி போகுதுன்னு எப்படி இருக்கும், வாழ்க்கையா அப்படின்னு நினைச்சோம். அவ்வளவுதான். பாத்தீங்களா, இதுக்குதான் படம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம நார்மலா பேசுற கான்வர்சேஷன்ல வந்துரும். அருமையான ஒரு தத்துவம் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே, you get 10 points. சூப்பர். எஸ், கடைசி கேள்வி உங்களுக்கு. ஓகே, போர்ட். ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா சரி, என்ன பண்ணலாம்? தெரியாது. ஓகே, அடுத்த ஒரு தத்துவம் சொல்லிருக்காரு வைகை புயல் அவர்கள். அது என்ன அப்படிங்கறத இன்னொரு முறை கவனிச்சுட்டு சொல்லலாம். ஒன் மோர் டைம் ஃபார் யூ. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா சரி, என்ன பண்ணலாம்? ஓகே, சிங்கம். ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியான பதிலா? போர்ட். ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? ஓகே, awesome. 10 points. With that, இந்த ரவுண்டுடைய முடிவுக்கு வந்துட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன் ஃபில்ட் எபிசோடா போயிட்டு இருக்கு. இந்த எபிசோடைய ஃபைனல் ஸ்டேஜ் ஸ்கோர்ஸ் பார்க்க வேண்டிய நேரம். ஸ்கோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி let's have a small commercial break. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். ஓகே, ஃப்ரெண்ட்ஸா வந்து ஃபேமிலியோட வந்து ரெண்டு பேரும் அழகா வந்து போட்டி போட்டு கொண்டு இருக்காங்க. மெட்ராஸ் மர்சல் அண்ட் சூப்பர்எஸ் இந்த எபிசோடோட முடிவில் என்ன ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு அவங்களோட சேர்ந்து நானும் அவளை காத்துட்டு இருக்கேன். லெட்ஸ் see ஸ்கோர் போர்ட் பார்க்கலாம். போர்ட். Oh my god. Madras Muscles 110, Super S 110. Okay. எங்கேயாவது நடுவுல ரெண்டு பேருக்கும் கொளுத்தி போட்டு கொஞ்சம் மேல எல்லாம் போக வைக்கலான்னு பார்த்தேன். முதல் ரவுண்ட்ல ஆரம்பிச்ச மாதிரியே வந்து முடிச்சிட்டீங்க. That's awesome. Fantastic. வாழ்த்துக்கள். Congratulations. ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்கீங்க. சொல்லுங்க. வசூல் ராஜா மாதிரி எத்தனை 6 எத்தனை 4ன்னு கேட்கலான்னு இருந்தேன்னா பேக் டு பேக் மாத்தி மாத்தி போட்டு வந்து வந்துட்டீங்க இல்லையா? மாத்தி மாத்தி போட்டு கூட ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா வந்தாச்சு. that's interesting thing about this episode also. இது not about the scores. இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் வந்து வின்னர் ரன்னர் அப்படிங்கிறதுனா இல்ல. நீங்க என்ன பாயிண்ட்ஸ் மேல இறக்கி வாங்கியிருந்தாலும் கூட இட்ஸ் ஆல் about participation and having fun. That I think like இப்போ எல்லாரும் சேர்ந்து பண்ணிட வந்து really you would have enjoyed a lot. So உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, எப்படி இருந்து? How did you enjoy the show? மெட்ராஸ் மாஸ்டர். நான் சொல்றேன், லைக் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எவர் நாங்க இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்றோம். இது முன்னாடி பண்ணதே கிடையாது.
ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேளச்சேரியில ஏதோ ஒரு நாயுடு ஹால் நினைக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நாயுடு ஹால் ஓபன் பண்றாங்களா ஏதோ பண்ணியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணியிருந்தாங்க. நாங்க போயிருந்தோம். அப்போ 1 minute புடவை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட் இருந்தது. ஸோ நாங்க அந்த பார்த்து இவன் எனக்கு புடவை கட்டி விட்டா ஏதோ கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ அது நாங்க 3 தடவை ஏதோ 3 ஃப்ளோர் தான், 3 தடவை நாங்க தான் ஜெயிச்சோம். ஜெயிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் எவர் we are participating in it. We really enjoyed it. And credit goes to Sangeeta and Satish தான், அவங்க கூப்பிட்டது வந்துதான். So and you did a very good phenomenal job, to be honest, in all this gadgets and everything. It's great. It's a very good experience. Really we enjoyed it. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். எனக்கு ஒரு காலேஜ் ஃபீலிங் வந்துருச்சு. கண்டிப்பா அந்த மெமரிஸ்க்கு கொண்டு போறதுக்காக தான் இந்த விஷயம். ஓகே, சொல்லுங்க பிரியா. இல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஒரு லாஃப்டர், ஒரு சிரிச்சு ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணி இட் வாஸ் ரியலி அமேசிங். ஸோ இவ்வளோ வருஷம் யூஸ்வலா நாங்க 2 பேருமே ஐடி. ஸோ 20 years in ஐடி வந்து இட்ஸ் a long journey for us. ஸோ எப்பவுமே ஒரு ஒர்க் இது டென்ஷன் இது இருக்கும். But after hearing more about Tamil TV and the platform and the thoughts behind this channel, அதெல்லாம் கேட்கும்போது it's really inspiring. And முன்னாடி சொன்ன மாதிரி நாங்களும் பையன் தமிழ் ஃப்ளூவெண்டா தமிழ் பேசுவோம், எழுததான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் ரியலி நைஸ் டு பி பார்ட் ஆஃப் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ், மத்தவங்களை தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் பிரியா யூ ஆர் டூயிங் ரியலி கிரேட். நிஜமா நாங்க ஆன்சர் ரெடி பண்ணி வச்சாலும் அந்த क्वेश्चனை நாங்க யூகிக்க வச்சிடுவோம்ட்டு நீங்க அப்படியே மாத்தி மாத்தி பண்றது, அதுக்கப்புறம் நீங்க பேசி பேசி எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரியலி மீன் எஸ்லயே போகுது. Thank you. நீங்க இல்லாம வந்து அது நடந்திருக்காது. And let's hear it from Sangeeta and Satish. என்னோட டேக் வந்து இந்த ஐ திங்க் இந்த கோவிட் டைம்ல இன்னும் கொஞ்சம் earlier நம்ம மீட் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் யூ வுட் ஹவ் ஸ்பென்ட் தட் டைம் ரியலி வெல், ஐ திங்க், ரைட்? But this was a very good time for all of us. And Priya and Vijay played really well. அவங்க ஃபர்ஸ்ட் ஹெசிடேட் பண்ணாங்க, நீங்க எங்களை டார்கெட் பண்ணி கூப்பிடுறீங்களோ அப்படின்னு ஹெசிடேட் பண்ணாங்க. பிரியா அண்ட் விஜய் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓகே. அண்ட் ஓவரால் ஐ திங்க் இந்த குவிஸ் ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, ஓவரால் ஸ்ட்ரக்சரும் நல்லா தான் இருக்கு. We will definitely recommend it to our friends here and our friends in New Jersey as well. So very good. Awesome. Thank you so much. So இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணது உங்களுக்காக பார்ட்டிசிபேஷன் அவார்ட் ஒன்று mutamil.awards.com இருந்து உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் ரீல் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் அவார்ட்ஸ் goes to both of you. Congratulations. Thank you for joining us and have a good day. Bye. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். Thank you. Bye.
ஹலோ நேயர்களே, வெல்கம் டு எபிசோட் 5 ஆஃப் டீ கடை டாக்ஸ். ஸோ போன வாரம் வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸான டாபிக் புல்லிங், ஸோ அதோட எஃபெக்ட்ஸ் அண்ட் ஹவு டு ப்ரிவென்ட் இட் அதை பற்றி பேசினோம். ஸோ இந்த வாரம் மட்டும் வந்து கொஞ்சம் சில்லான கொஞ்சம் எஜுகேட்டிவான டாபிக் பேசலான்ட்டு. ஸோ we're gonna talk about entrepreneurship. And with us we have two of our friends, Chinmay and Pranav. So hi guys. Hi, how are you guys? Hey, good. How are you? Good. Pretty good. Everybody doing fine? Yep. Just relaxing. So guys, the topic, as you heard, is entrepreneurship in today's podcast. So let me start it off by just generally asking all of us, what is entrepreneurship in general, what it means to you. So feel free to start off. Pranav. Okay, Pranav. So entrepreneurship for me is basically first of all coming up with an idea, then taking that idea, making it real, develop that idea and put it out in the real world, and in the end make money off it. And there are a lot of things that goes throughout the process, and you have to be willing to take risks. You have to believe in your idea, and try to make it as practical as possible. That's true. What about you, Chinmay? So entrepreneurship to me is you find a demand in the market, and just like Pranav said, you develop the idea and you bring it out into the market, and then you make money off of it. So it's all on demand, and then just you're doing it yourself or with a group of people. So you, Angelo? Oh, well, yeah, they both same thing as they both said. And for me, it's wherever you can come up with an idea to fill a gap or fill a need, and when you make money out of that idea or by solving that problem, that's entrepreneurship for me. So yeah, that's what about you, Krishna? To me, I think entrepreneurship is about following your passion. You're trying to solve a problem. It's about problem solving. It's about managerial skills. Entrepreneurship is I would say it's an all-in-one package, regardless of the field. So, but one definition is it fuels your passion to achieve something, and you go towards it. It drives you. So that's what I think entrepreneurship is. So, in the same one, what got you into this entrepreneurship thing? So first, I think it was in our second year that me, Krishna, and Angelo, we all participated in a hackathon, and it was basically it was a Hacks for Humanity. So you basically come up try to find a problem that you can solve and create a solution and deploy it in 24 hours. So what we did is we came up with this idea where we can make the access of the surroundings easier for people with special accommodations. So people with wheelchairs cannot really go to any place they want unless they know there are accommodations for them at that place, reserved parking, the elevators, the ramps. So we came up with that idea, and we made a website and an application that tells you whether they can have a comfortable visit to any place around them. And we won that hackathon, all three of us, and then we plan to use the same idea in the big idea competition at UT Dallas, which is basically another kind of an entrepreneurial competition where you come up with ideas, create your MVPs, and try to make your idea bring your idea into the real world and solve the problem that you are trying to solve. And Chinmay, what about you, bro? So it was my first year of college, and I one day look at my bank account and I see that I have $2.78 left in my bank account, and I realized I need to do something about that, because you can't really live off of $2.78. What's that gonna do? You get 2 McChickens max. And
So what I start doing is I start going to the internet and looking for ideas, and I find a video, and that video gives me the idea of, oh, Craigslist has a free section. So go to the free section, pick up stuff for free, and then sell it on the internet for a profit, and start pocketing the money. And that's what started getting me into entrepreneurship. Krishna, what about you? What was like what got you into this? I'm actually thinking. So I think like it first started when I was in like 11th grade in India, and like I was in Chennai. So I'm pretty sure you guys have heard about the big storm in Chennai, like where the streets were flooded, and like it was a kind of a huge deal. People are losing their lives, and like it was pretty bad. So like at that time, I was like I chose like I was studying computer science. Like I got my first introduction into computer science. So at that time, like people were like pretty like living in the hardness, like they don't have food and everything. So I came across this one person from a prestigious university in in India. So apparently that person created an app that helps students like not students families to find like foods, like like food shelters, like in those times of hardness, right? So that actually got me thinking, like like you can like use tech to help other people, and it's also profitable, right? Like because before that I was in this idea that get into a job, like my dad, or get into IT work and earn. But that actually got me thinking in a different way. Then I got to UT Dallas. In my freshman year, I came across this big idea program that Pranav was talking about. So I couldn't attend it in freshman year. I went as a volunteer. Then by seeing these different kind of projects having these impacts on societies, right? And they're also becoming profitable. That got me like thinking, like that actually pushed me. That gave me a little push. And luckily, I met Angelo and Pranav, and we got close. And we went to like mini hackathons. One particular one was the Pranav was talking about, Hacks for Humanity. So we built that particular app, and we got into that big idea competition program. So that obviously, like, let's be honest, like it was kind of a messed up competition. Completely messed up. So we're like all noobs or like newbies to entrepreneurship. Like, so we just want to get into the competition to get a feel of it. So we did it, and we practiced like 5 minutes or 10 minutes before the pitch, right? So we created it. We went in there, and we got roasted by the judges, and you don't want to know. But that point was like a turning point for me. Like they gave like really good inputs and how to improve and like what areas you need to look. And after that, getting feedback, I started on my own. Getting different ideas, developing MVPs, getting like networking, so getting to see different aspects of this field. And yeah, I think that was the motivating factor for me. So what about you, Macha, Angelo? What got me into it is, I would say, my dad. When we came to the United States, and after like sophomore year of high school, my dad started to talk about his like entrepreneurship venture, what he went through, how did he get all the resources, and what all the businesses he did. And also my mom, she also like she's the headmistress of a school, and she also talked. It's kind of like running a business, so she also talked about her side, and just hearing their experience and their stories, I was like, I want to do that one day too. Like I want to be like my own boss, because my mom is her own boss. She doesn't have to like go. She has people working under her, and my dad is his own boss. And I was like, okay, I don't want to work under anyone. I want people to work under me. So I had that mindset, and I was like, but I haven't like seriously started like, oh yeah, this is the path I'm choosing. This is where I'm going to go. And college came, and we all met each other, and we went to Hacks for Humanities, and surprisingly we won. Like all three of us said, we were very surprised when we won, and that like sparked the fire even more for me. Like after that point, I started to learn more about like what are the ventures I can take, how can I use my education, my background in entrepreneurship, and what is entrepreneurship, what is the business. I started to learn more about like the business, the marketing side, and I also started to learn about how to network people, how to network, gain like more contacts and all that stuff. So that was like the starting point for me. So where do you guys learn about entrepreneurship, like after you started your journey in it? Like Chinmay, you go. So what I learned this one the hard way.
you don't make a lot of money from the start. Like, it takes a long time for you to start building traction and actually start earning money. Because I remember, like, I had these, like, big goals, like, I want to make $1,000. And then I was like, I should probably be happy if I make 15. And that's one thing I learned. Money doesn't come quick. What about you, Krishna? Same. So everybody starts off like this, right? One shot billionaire, like you release it, like the next day you wake up as a billionaire, go in a Benz car, like all that stuff. You like, but trust me, guys, it's not gonna happen that way. It's gonna take like minimum like at least a year if you're lucky. So the thing I learned is entrepreneurship. Like it takes a lot of your time. You have to put like a lot of effort into it. And if you're lucky, if you're rich, it might be easier for you, but it's still gonna be hard. What I particularly learned is like if you have an idea, you need to you need to build it. Like it's not just gonna build itself, right? So you might think that you have an idea and like an idea is enough. Like software developers will build it for you. All you just need is an idea. I'm like, no. So there are like chances are that if you have an idea, 100 people, like minimum 1,000 people will have the same idea with you. The thing is, the what makes you different is you actually put in effort and build it, and for that you need those particular skills. So for example, if you're aiming towards something in like a tech market, you need to have those tech skills, like the CS skills, so you can at least build a minimum like MVP of what you're trying to do to get to your goals. So yeah, I would say like invest in yourself and gain skills first before you like move on to the money part. So what about you, Angelo? What I learned is, just like Krishna said, it's going to take time for every business to succeed. And I also learned that you have to read a lot, you have to do a lot of research. If you have an idea, you can't just be imagining things. Even my dad was like, if you have an idea, don't just like imagine everything, write it down, start learning about it. He was like, I'm pretty sure there is already it should have been invented, or already someone has a patent for that design. So look at it and try to innovate it, he says. And the one thing my dad always says, like, the wheel is already invented, don't invent the wheel again, try to innovate the wheel. So he's like, always concentrate on innovation. So that's what I learned. Like, where if I think about something, right, let's, for example, even in the hackathon, when we were brainstorming and in the Hacks for Humanity, and like we came up, our first was like, let's have like a friends app where like people come and meet on campus, like that thing. And when we took it to the mentors, they were like, Facebook had the same idea, they just changed it in a different way, they marketed it in a different way. So there's always like someone who's already done it or is in the process of doing it. So I would say like a lot of researching, a lot of reading articles, listening to a lot of things is what I learned in this journey. What about you, Pranav? Well, Angela, you mentioned some extremely important points. It's like not just about the idea. You have to continuously improve that idea, because a lot of people along with you are going to have the same idea. So I feel the most important thing is, as Krishna also said, that build those technical skills on your own. Try to make that idea real and put it out in the real world, like make an app or make a website, and then gather reviews about people, like opinions of other people who are completely unaware about this idea, and ask them if it's really going to help them or not. Because if it's really going to help them, that's when you'll probably start thinking of making money. If it's not going to help them, or if it's something that they really don't want to go through, then it's never going to make money. So like you have to reach out, get opinions of other people on what they feel, if they'll use it or not, and continuously try to improve your idea, because according to their feedback, you can continuously keep improving your idea. If you just have that idea and if you just write it at one place, if you don't do anything about it, it's like there's no use. So adding on to Pranav's point, I also want to like tell one of my experiences. So when I was starting out with it, like going to mentors and like validating my idea. So like Pranav was saying, you need to release it into the market and you need to get the feedback, right? Like it can be bad as possible, it can be good as possible. Like it can be both ways, because it's the real world. Like real money means like.
So you gotta do the work, right? So when I took it to the mentors, like I had some like little ideas. The mentors literally said it to my face, like, "Dude, it's bad. It's not gonna work." I'm like, I spent the whole night thinking about me becoming a millionaire, and they're like, "No, dude, get out." So like after that, like it felt like it feels bad, of course, but it's for your own good, right? So it depends. Like you don't want to go out in the market with your bad idea and go bankrupt. So rather than that, just take it from the mentor straight to your face, like, or yeah. Krishna had his experience, and my experience, I'll share mine. Like, I haven't been to any mentors because when you have an entrepreneur at home, I'll just use my dad as a mentor. So when I before taking it outside, I'll always like ask my dad. Concern my dad is like get his opinion and go. And every time, like I've come up with like, not a lot. Even the few ideas I come up with, he'll be like, he'll listen to it very carefully. I'll give him like a whole pitch, like 5-10 minutes. He'll listen to it very carefully, and he was like, okay, come here and see, and he'll pull up a product just like that what I have said. So he was like, see, someone has already done it, like think more, or at least innovate this thing. So every time I come up with an idea, there's already someone who's there. And when even if I take it, at least my dad says it this way, if I like, just like Krishna, if I take it to the mentors from like in the mentorship program or something, they'll be same response, this idea is trash. They'll be like straight to your face, because they want you to succeed. They don't want you to go bankrupt, like Krishna said. So like that, have you guys had any other experience? Chinmay? So my thing's the same case as you, Angelo. Like my brother, he for like in his third and fourth year of college, and even onwards, he was a entrepreneurial consultant. So I would go to him with my ideas, and like he'd hear me out carefully, and then he'd be like, "All right, you're missing these factors. What about these factors? Have you thought of something with that?" And then like I realized then there's more and more and more flaws, and I'm like, "Oh, this idea is bad." No, it's extremely important to get feedback. Like, you don't know, because you're just thinking straight towards your idea. You're not considering any other things. And once you're just only thinking about your idea, you don't know where the loopholes are. And when other people listen to it, actually criticize your idea, that's when you come to know where your idea is lacking. And after that, you can actually go on improvising it. And also, you need to know different ways in which your idea can make money. You need to come up with different ways in which your idea can make money, and which one, according to the feedback, will work the best. Yeah, and adding on to that, so I was in this accelerated entrepreneurial course, like I took last month, I think, with a mentor from like our college. So apparently, like the first thing, like it like emphasizes is that like once you have an idea, get it to the market as like immediately as possible. Like even if it's like bad, just release it, and you develop it based on feedbacks. And that's how Uber, like Facebook, Airbnb, like everything started. Airbnb started as like a simple website. They just posted their house and like somebody can live with them. Obviously, it was like horrible at first because of the reviews. They messed up their house and the house was totally damaged. Then they added rules. Then they added some regulations, and they made it into a good service now. So I think like if you have an idea, if you have those skills, technical skills, go for it and release it into the market and develop it based on your feedback. So, Krishna, what you said was actually interesting about like just even if it's bad, just release it into the market. Like even if the product's bad, just release it into the market, because like, I mean, it's a good point too, because you can get like, you don't get people you know's feedback, you get outside feedback as well, and I thought that was a very interesting point. Yeah, even that was the first to me too. Like me before that, like before actually taking guidance from that guy, I actually thought like you have to like build your whole thing. Every aspect has to be perfect, and that just takes too much time, Like you don't know if it's good or not, it's gonna work or not. So I think that's actually a good advice. Like even if we all try to give youngsters who are trying for entrepreneurship. And also, I wanted to ask, like, since we're all talking about entrepreneurship, right? So during this quarantine, like, we are all probably reading news that this is like the right time for some aspects of companies to boom. Some industries will boom, some industries will fall. So what are you guys' thoughts on that? So you want to start, Chinmay? So, whenever I think like industries that'll like succeed like by a lot in quarantine, I think of more like essential services like
For example, we had a toilet paper shortage in the United States, so like creating like a toilet paper product or something like that, or like cleaning products or sanitizers, gloves, etc., etc. So I feel like those businesses would succeed the most during quarantine because those are in high demand, but the supply is short. So increasing the supply, supplying the demand, and True. Yeah. So what about you, Pranav? Yeah, I feel he covered most of the things, like all the essential services, and I think all the IT companies are also doing great because I think all of the workers there can work from home, and then all the companies that like all the medicine companies are doing great. I feel everyone's investing a lot of money into the vaccine and all the medical equipment for the doctors. So all these industries are doing really well. And e-commerce, as usual, e-commerce is still, I don't think e-commerce is still booming. So yeah, what about you, Angelo? Like Pranav said, yeah, medical industry is going to have their big boom. So whatever they're going to bring, any new innovative technology which will be in the medical industry, that's going to have a great profit. And also one more thing is, like, since I'm like in the media side, Zoom platforms, like Zoom platform we are using right now, StreamYard, these kind of platforms, they are having like a great house party, those kind of video apps. They're also having like a great profit in their thing, and they're bringing in new add-ons, new innovations to their app. So those things will of course will see a great success during this time especially. Did you guys hear about the app that India just launched on the App Store? It's basically an application where you keep your Bluetooth on, and you basically fill this questionnaire where you tell what your health is right now. Are you coughing? Are you sneezing? Or do you have any of the symptoms of the COVID-19? And you always keep your Bluetooth on. So if you actually come into contact of a Bluetooth of some other phone who has coughed, or who is not feeling the most healthy, then it will show you by a red mark that you might have come into contact with a person who has COVID-19. And if you're green, then you are safe. You have not come into contact with COVID-19. So there have been these apps that have been launched on the store. Wow, this is the first time I'm hearing that. I think it's what is that app called? There's something, right? I forgot. They launched, the government actually launched the application. I think they launched it they launched it 3 or 4 weeks ago, and yeah. But again, it only depends on how honestly you fill up the questionnaire of whether you have the symptoms of COVID-19. Yeah, but like you guys all discussed, right? So I think like the industries that are going to boom, like most of the digital industries are going to boom, like OTT platforms like Netflix, Amazon Prime, like all the app stores, basically like Ludo King, right? Have you guys heard about Ludo King? Yeah. Yeah, that's like every night. Oh really, bro? We play. Okay. You, brother. We all play. What? Not just me. All of us are playing Ludo King. Yeah, like I meant like digital, like anything digital, like apps, movie streaming platforms, like all those things that like are digital or our computers are gonna boom. Like I think even that's gonna maintain even after quarantine, even after like the quarantine ends. I think it's like since we got into the trend, I think it's only gonna grow. There's no any decline to this anymore. And also that I think like you guys said, right? Like commerce is gonna grow, e-commerce. Like some e-commerce, like the small ones I think they're not gonna boom because of the supply demand issues, because like the suppliers are only like working for like those big companies and that are using like spending like a lot of money. And also I think like the labor intensive like jobs, right, like restaurants, I don't think they're really gonna work. Like in the saloons, I think they're gonna go on a decline because like quarantine, like we're all learning new stuff. Like I'm pretty sure like we're all learning to cook at homes, like doing haircuts. So I think once we learn that, we won't like, I think we would like try to save as much as possible. So I think they're gonna go down. I think tech in general, in digital, it's gonna boom up. So I wanted to ask y'all, what industry do you guys see yourselves going into for entrepreneurship?
So me personally, like I am a computer engineering major, so mostly to the technology field where I can develop applications or websites on the ideas that I get. So mostly in the tech area. Yeah, that's what I think. And to be honest, it's a very broad field, not just technology. Like app store and websites, you can use them for all different kinds of things. Like nowadays, like all the banking websites are turning digital. Then you have all these NGOs. Everyone is going online. So it's a very broad field in technology, but something related to technology. That's where I like to go in. It's a very broad answer again, though. What about you, Krishna? So yeah, we're also computer engineers. I'm also a computer engineer. So yeah, so mostly tech, like also Pranav said, it's a broad field, right? Entrepreneurship involves everything. Like tech is essential, but what you do with tech is also important. So tech, you can use tech in different fields, right? You can use tech in agriculture, you can use tech in medicine. So it all depends. Like so, tech is going to be everywhere. So tech is for me, that's for sure. It's going to be in tech. But how I use the tech is going to be I have no idea. Like it can be in any field. So, but like I said, right, entrepreneurship is like solving problems. You take one problem in any field. But to me, I would say like something like business related or something like day to day life. So I would use tech in that field, try to solve some problems and grow it into a business. What about you, Angela? Same, like Krishna said, I'm also a computer engineering major. We have like 3 computer engineers here, and Chinmay is a business major. He knows a lot more than we do, I want to focus more. I want to focus more on like how to say, since like as you can see right now we're like media, television. So I want to focus more on that side for me, into broadcasting, into multimedia and digital media, and involve engineering in that. For example, there are a lot of devices people use in the television industry. It's not just like put a camera there and start speaking to the camera. Even like right now, surrounded me, I have like so many devices surrounding me. I have one for like my microphone, one to record my camera, then all of that to bring all of them into the system. Like it all involves engineering somehow. So I'm researching, I'm studying more about that, and of course I'm also like outsourcing, asking other people who have been in the industry, asking them how are they doing this, and the engineers who are involved in the industry, not just the people who come on the screen. I've talked to a lot of engineers who are involved in the broadcasting industry, and how did they do it, what is all involved in that. So that's how I'm focused more on. I want to start my journey in the multimedia and broadcasting industry. And what about you, Chinmay? So I'm a business major. I'm specifically an accounting major, and I want to do my own consultancy service company, like providing consultants to other companies, just being like a middleman. And besides that, I also want to start like my own business, like whether it be transport or like, I mean, it's still like a very rough thing. Like more than likely, I want to lead into transport services and all that. And yeah. So do you guys have any like inspirations for like, this inspired me to come into the entrepreneurship, or this inspired me to like start this type of field? Do you guys have anything like that? Pranav or Chinmay, anyone can start. I mean, similar to like your parents, Angelo, like my mom is a dentist. She has her own clinic, and my dad is like a civil engineer, and he has his own construction company. So yeah, like, you know, seeing things like how much better it is to have your own well set business is something that has always inspired me. You know, like I also want to have my own business rather than having a job. But again, like when you get into the business or get into like starting your own thing, you need to have some kind of security. So basically you still need to start with a job. That's what I think, that you need to start with a job, get some experience in the field, then improvise, come up with an idea, and then, you know, you have security on one side with your job, with your full-time job, and on the other side you're kind of investing slowly in your business. And once your business kicks off, then you can completely go and achieve what you want through that idea. True. Nice.
What about you, Krishna? So inspiration, right? Inspiration is money, bro. So money, right? So money. Everybody like that's like the number one thing comes up, right? Okay, now actually I'll say money is second, but number one is like obviously, right? You want to be your own boss, like you want to solve problems at the same time with the mindset of like like earning money. Like you have satisfaction that you're helping people and also you're like earning at the same time. So, but inspiration is like I told you, right? Like in the Chennai floods, like that person who invented that app helping other people, and he's also earning, right? Like it's an app. Yeah. And like so many people is they're getting food, they're getting shelter via the app. So that is like one inspiration that actually like kicked me like to pursue like your own path. So I would say that. So you, Chinmay? So one thing which got me into entrepreneurship is like, again, the idea of working for myself. Also money, but also just like having something created by me, having like my own unique identity. That it was my motivator. And Angela? For me, like I said before, it's same like for now. My parents, both my dad and my mom, they are my inspiration because of the lifestyle that my dad led when he was an entrepreneur. He had a lot of fun being an entrepreneur. He had so much fun. He had his own like he was the boss. Like Krishna said, he was the boss. He had to. He doesn't have to ask. Answer questions to anyone. So that lifestyle, and also my mom, she's also her own boss. So I like that lifestyle. So I wanted to be in that lifestyle. And another person outside my family, I would say like Elon Musk, like the CEO of SpaceX, Tesla. He has inspired me a lot because recently he has inspired me a lot. Because I read his like life story and like watched videos about him. He's also an immigrant just like us who came here for education, and he later on he became a citizen of US. So he also been through our shoes. We are kind of following his path, and he's a great innovator. And if you look at his ideas, he didn't invent a wheel. He innovated the wheel. Just like my dad said, he innovated the wheel. So I really like his the way he came to this point right here, and the routes he chose to build his business. That really inspired me a lot. So are you gonna name your child XA12? Nah, he hasn't inspired me that much. No. In my business. No, if Angela launches a spaceship with that name, then why not? Maybe, who knows? But yeah, if you're talking about like personalities, right? Like about inspiration, like I would say actually it's different, dude. Like everybody, like entrepreneurship is not it's not about just like innovation, right? It's about like hard work. Whoever like worked hard and got to that position, I would say like inspired me. I think my number one personality in that aspect is like I would say Sundar Pichai and Nadella. Like those two people like being like CEOs of like top companies, right? Google and like Microsoft, right? But like they worked hard to get there. Like they came up with new ideas. Like Pichai came up with Chrome, and I think Nadella he worked on I think the Xbox. Like no, I'm not exactly sure, but he worked on that service. So I think that got them like their passion to like improve of the goals of their particular companies. I would say that. So do you guys, Chinmay and Pranav, do you guys have any personalities that inspired you, like famous personalities? So one personality which inspired me was Gary Vaynerchuk, who is the CEO of VaynerMedia, and he also has his own YouTube channel which he uses for like business advices and motivation and all that. So he's one of my biggest inspirations outside. I think my inspirations were also like Elon Musk and Sundar Pichai, as you mentioned. So and also Warren Buffett. Like the amount of things that he does for the people is something which is very inspiring to me. So we talked about our entrepreneurship experience and where did we all start and who's our inspiration. And now, like to the audience who's watching and our viewers, let's say if they have an idea, like what will be their first step? Where will they take that idea? So, Chinmay, what will you say?
So if I have an idea and I want to take it somewhere, then I'll try to find either investors, or I'll try to build up my own capital so I can start the idea myself, depending on what the idea is like and the given circumstances. How about you, Krishna? Yeah, same thing. Like, first, I think if you have an idea, I think in the initial stages, you wouldn't have a clear, crystal clear idea of what you want to do. So at that time, I would say like pen and paper is your best choice. Anything like the starting phase is pen and paper. So write down it, brainstorm whatever you comes to your mind in that idea. Write it down, frame it in a particular structure in a perfect way. And the first people I would go to is of course your friends, right? Your friends like. They might be audience too. So first thing is friends. Like you ask around friends, and if you get like it's like I have this strategy of having this baby balance thing. So it's like positive or negative. So if we have a slight positive hinge, move on and go to the next set of level of audience. I perceive them as like a food chain. Like market audience is like a food chain. Like the main audience is the top of the pyramid, and the investors and your like feedback audience, like your friends, your family, and all that stuff. So go step by step. So after your friends, go to the talk to investors. Go talk to like real people who have experience in entrepreneurial fields. So go talk to them, and if they nod their head, like if they say it's okay, go to the top. Then. I think then is the time, like I talked before. So use your skills. I'm assuming that you already have the technical skills to do this project or idea. So once you finish that, release it into the market like as immediately as possible. So I'm talking in the aspect of mobile applications. So like I would say release it in the app store, and you would see like reviews, and after you market it, you'll see the reviews. Then after that, then you can go to investors for actual money, and then from there you can build your application and scale it up. So what about you, Angelo? For me, I would say, like Krishna said, yeah, write down your idea, and I would say start reading about your idea, research about your idea more, and get all the information you can. You might think like, oh, it's the idea that I came up with, so I am the best resource for that. Like, no, it's not, because I would say there must have been someone who have at least thought about it. So I would say like brainstorm with someone, or go to the internet and read about your idea, research about your idea, make sure the idea is not already in the market, so you wouldn't waste your time and energy on that idea which is already invented. And I would also say check the credibility of the research that you're doing. The internet is not always right, and everything that's on the internet is not always right. So any mentor that you're going to, in the internet, like there are a lot of free mentorship programs on the internet. I would say check their credibility first before you share your idea to them or get any advice that they're giving. I would say do that. And if you have someone in your family who has entrepreneurial experience, I would say also check with them, make sure how well your idea is. For example, when I come up with any idea, if you're a student in your university, there's gonna be some club, an entrepreneurship club or a program that is going to help out student entrepreneurs. So I would say take your idea to them. For example, we all go to UTD and we have something called Blackstone Launchpad. So I usually go to them if I have any idea. They have a mentorship program and everything. So I would say do that as well. So yeah, that's what I would do. Take it to a mentor who's already been experienced, and also check their credibility to be on the safer side. What about you, Pranav? So I feel you guys covered a lot of points, and they are extremely helpful. So first, when you come up with an idea, as you all said, like the first important thing is to complete the idea, complete all the black boxes of the idea. Like when you just come up with an idea, you don't know like what your consumers are going to be, where you're going to market the idea, how you're going to market the idea. So try to complete the whole idea first, like how who your consumers are, who are you going to take all these products from. Then research online whether your idea is um, whether your ideas like whether your idea can be carried out or not. And uh, try to look into all
all other aspects also. Like there might be competitors, but sometimes it's also good to already have that idea in place and then again launching the same company but with a small innovation that is going to help. So there are so many things that you can look at, but as you guys all said, like first complete the idea, write it down, research about if there are any other business who are carrying out the same idea, then try to make an MVP, try to ask for feedback, go to all your friends for feedback, and once you have the feedback, you have the right people to market to, you have your right product, then market to the right people at the right place, find investors, and it also depends on your idea on how you want to proceed. So there are like on different ideas you'll probably need investors first, but try to get as much feedback as possible and from people whom you can trust, because don't just take your idea to someone whom you cannot trust. And also, like there are some ideas where you can actually patent your idea from the government, and that is also very helpful in some kinds of ideas. Like if you patent it, then it's yours. Like you won't have to worry if someone steals it. So we have come to an end of our show. Thanks for listening to this episode where we talked about entrepreneurship and our experience, what we have learned as students. And we're not experts. We still have a lot more to learn. We just shared what we have learned so far. So hopefully you guys found something useful in this. So thank you for joining us today. We'll see you in the next episode. Until then, it's me, AG, signing off with my friends Krishna, Pranav, and Chinmay. See you guys on the next episode.